பரணி கேக்குதா? ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பீக்கர்லயே இல்ல, ஸ்பீக்கருக்கு வாங்க. அப்டேட் சொல்லுங்க. அப்டேட் சொல்றதுக்கு அவர் வருவார்னு பார்த்தா ஆளை காணோம். சரி, நம்ம அப்படியே பரணி வர வரைக்கும் அப்டேட் சொல்லி ஆரம்பிப்போம். பரணி வரட்டும். வரட்டு நீங்க இருக்கு. சரி ரைட்டு, ரெண்டு பெருசா சொல்றது இருக்கட்டும். சரி, இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, 2 வாரம் அந்த ராம்குமார் அவரோட டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் நடிக்கிற படம். அந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகம சவுத் அவங்க வாங்கிட்டது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. மிஸ்டர் எக்ஸ் படத்துல இருந்து ட்ரெய்லர் வந்துருந்துச்சு, ஆர்யா நடிக்கிற படம். அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பேசுவோம். அப்புறம் மிஸ்டர் எக்ஸ் படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. ஈவெண்ட்ல நிறைய பேர் பேசியிருந்தாங்க, அதுல துரந்தர் மாதிரி இருக்கும், துரந்தர் 2 மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவரோட பேட்டிகள் நேற்று சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. துரந்தர் படத்தை கம்பேர் பண்ண விரும்பல, பட் அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. எல்ஐகே அந்த படத்துடைய ப்ரமோஷன் ஈவெண்ட் நிறைய இடங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து மதுரையில நடந்திருக்கு. மங்கையர்கரசி காலேஜில் அந்த டீம் டோட்டலா போயிருந்தாங்க, அதுக்கான ஸ்டில்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. வைப் வாசே அப்படிங்கிற லிரிக் வீடியோ எல்ஐகே படத்துல இருந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீலிரா டீம் அவங்க வந்து கொழும்புக்கு போயிருக்கிறாங்க ப்ரமோஷனுக்காக. எனக்கு தெரிஞ்சு வெளிநாடுகளுக்கு போனது ஸ்ரீலங்காவுக்கு போன படம் இதுதான் நினைக்கிறேன், ஏன்னா ஸ்ரீலங்கா நடக்கிற கதைங்கிறதுனால. அப்புறமேட்டு நட்டி நடிக்கிற TN2026 அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல இருந்து கேரக்டர் இன்ட்ரோ ப்ரோமோ போட்டிருந்தாங்க. நட்டி என்கிற நட்ராஜ் வந்து கோல்டன் ஸ்டார் குல்கந்த் குமாரா நடிக்கிறாரு அப்படிங்கிற அபிஷியல் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து அபிஷியல் அப்டேட். வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, கேட்போம், தெரிஞ்சுப்போம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இந்த ட்ரைலர் எப்படி இருந்துச்சு மிஸ்டர் எக்ஸ் சொல்லுங்க. ட்ரைலர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஏன் நியூஸ் முன்னாடியே வந்து ஆளகானா அப்டேட் சொல்லி பார்த்தா ஆளகானா? இல்ல ப்ரோ, வீட்டுல கூப்பிட்டாங்க. ஸோ அது மறந்துட்டீங்களா? மறக்கலாம் இல்ல ப்ரோ, நான் இப்போ ஸ்பேஸ் ஜாயின் பண்ணேன், டக்குன்னு எங்க அம்மா கூப்பிட்டாங்க, சரி போயிட்டு அந்த ஒரு சின்ன ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஓகே, அப்டேட் சொல்லி முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்தது மிஸ்டர் எக்ஸ் ட்ரைலர். எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்க, கேட்போம். வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்கா சொல்லுங்க, கேட்போம். ஓகே மிஸ்டர் எக்ஸ் ட்ரெய்லர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ துரந்தர் ஸ்டைலில் ரியல் இன்சிடென்ட்லாம் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம்னாங்க. அதை முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல். பட் இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகுறதுன்றது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் பார்ப்போம். ஏங்க அவங்களே துரந்தர்ன்னு சொல்லுங்க, அவங்க துரந்தர்ல வந்து ஒரு 2-3 விஷயங்களை ஆட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இதே நீங்க அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வராங்க. இது ஒரு சிம்பிள் ஆக்ஷன், சிம்பிள் ஸ்பை ஃபிலிம் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களே அதான் அப்படி சொல்லல. துரந்தர் மாதிரி இதுலயும் அதுல துரந்தர் எப்படி உண்மையான இந்தியாவில் நடந்த முக்கியமான இன்டர்வியூ பார்த்தேன். 1960 இருந்து 2007 வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கோர்வையா பண்ணி ஒரு படம் எடுத்து. அதுதான் ப்ரோ, அந்த ரியல் இன்சிடென்ட் தான் சொல்றேன். ஆமா, அதுல சினிமேட்டிக் லிபர்ட்டியோட எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அது இப்ப துரந்தர்ல ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சோம்னா, அது இதுல வந்துட்டு நமக்கு பெருசா தெரியாது. ஆனா வந்துருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவில் நாங்க முன்னாடியே பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, முன்னாடியே ரிலீஸ் ஆயிருந்தா. அந்த வலைபேச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்பாய்லர் போட்டான். இதெல்லாம் என்னங்கிறீங்க? ஐயோ, அஜித் பல்தான் நீங்களா? இது உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். பரணி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, ஒரு நிமிஷம் காதுல இருந்து ஹெட்செட் கழட்டுங்க. வேணாம் விடுங்க பல்தான் வேணாம். சரி இன்னைக்கு வேணாம். சரி கமல் சொன்னங்காட்டி விடுறேன் பரணி ப்ரோ. இல்ல கமல் சொல்றங்காட்டி என்ன, நான் என்ன பண்ணேன்? ஒண்ணு இல்ல, கமல் சொன்னங்காட்டி உங்களை விடுறேன். வேணாம் சொன்னா கேளுங்க, வேணாம் சொல்லட்டும் கமல், அவர் மனசுல இருக்க பல்தான். சொல்லுங்க பல்தான், சொல்லுங்க பிரகாஷ். நீங்க ஹெல்மெட் அந்த ஹெட்செட் மட்டும் கழட்டிட்டு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க. பரணி ப்ரோ, வலைபேச்சுல இவன் இருக்கான்ல கௌதம் கார்த்திக் தான் வில்லன்னு நேத்தே சொல்லிட்டாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ பார்த்ததுல இருந்து எனக்கு கடுப்பா இருக்கு. அந்த ட்ரைலர் பார்க்க ஒரு கடுப்பா இருக்கு, சாட்டிஸ்பாக்சனே வர மாட்டேங்குது. பரணி ப்ரோ என்ன ப்ரோ பண்றது? உங்ககிட்ட கேட்கணும்னு தான் வந்தேன் இன்னைக்கு. பரணி ப்ரோ கேக்குதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வலைபேச்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் ஹெட்செட்டை கழட்டிட்டேன். தேங்க்யூ. ஓகே.
சரி, ஏதாவது படம் பாத்தீங்களா? கௌதம் கார்த்திக் தான் வில்லன் சொன்னாரு ப்ரோ. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி பேசுங்க. மாவீரனுக்கு எத்தனை நாள் என் மேல வரணும்னு தெரியல. சரி விடுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரிதான் ஒண்ணு சொல்லி அமிச்சாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அது சும்மா சொல்றக்கா சொன்னேன். இது உண்மையாலுமே வலைபேச்சுல 3 நாள் இருக்கு கமல் சொல்லி இருக்கும் 3 நாள் முன்னாடியே இல்ல சொல்லிட்டாங்க. இல்ல இல்லனாலும் நான் சும்மாவே வலை பேச்சு நம்ப மாட்டேன் ப்ரோ. இல்ல அன்னைக்கு நீங்களா சொல்ற மாதிரிதான், இல்ல அன்னைக்கு சொல்றப்போ நீங்களா இந்த சொல்ற மாதிரி மாதிரிதான் சொன்னீங்க. இந்த மாதிரி அந்த லீக் அதான் பண்ணாங்கன்னா நம்பலாம். காந்தாராக்கெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டானுங்க ருக்மிணி தான் இல்ல வில்லன். இல்ல இல்லன்னா மத்ததெல்லாம் கூட அன்னைக்கு நீங்க சொல்றப்ப கூட காளிதாஸ் 2க்கு சொல்றப்ப நீங்களா சொல்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு லைட்டா கொஞ்சம் இது நம்பிக்கை இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடுங்க. ஏதோ என் மேல ஏதோ உங்களுக்கு இருக்குது. சரி ரைட் ஓகே. எத்தனை நாள் இதோ ஓகே, வரலாமா? இப்ப என்ன பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டோம் ப்ரோ, நீங்க வாங்க. முடிச்சாச்சு. என்ன ஸ்பேஸ ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேட்டுறாதீங்க நீங்க. இல்ல நான் அவரு என்னைக்குமே கேட்க கேட்கறது மாட்டேங்க. இருக்கட்டும். இப்போ நாளைக்கு யூடியூப்ல கமெண்ட் பண்றவங்க உங்களதான் திட்டுவாங்க, என்னையோ ஐயா திட்டுவாங்க. ஐயா 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 ஃபர்ஸ்ட் ஏதாவது சம்பவம் பண்ணல. பர்னியை தானே திட்டுனீங்க. பிரகாஷ் ப்ரோவை தான் திட்டுவாங்க. பிரகாஷ் ப்ரோ பர்னியை தானே திட்டுனீங்க. பிரகாஷ் ப்ரோ அதெல்லாம் ஒண்ணு என்ன மிஸ்டர் திட்டலாம் இல்ல, என்ன ஸ்பாயிலர் திட்டலாம் போட்டாங்க. இல்ல. மிஸ்டர் எக்ஸ் ஸ்பாயிலர். அப்ப ஸ்பாயிலர் சொல்ற மாதிரினா நீங்க என்ன சொல்லுங்க, எல்லாருமே இந்த 2 செகண்ட் கேட்காதீங்க, ஒரு 10 செகண்ட் கேட்காதீங்கன்னு சொன்னா என்ன மட்டும் இல்ல கேட்காதீங்கன்னா பிரகாஷ் மத்தவங்க ப்ரோ, பாவம் இல்லையா? அதாவது நீங்க உங்ககிட்ட வேணாம்னு சொன்னது காரணம், யூடியூப்ல நம்ம வீடியோ பார்க்க முக்காவாசி பேர் கண்டிப்பா வலைபேச்சு பார்ப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாத்தையும் ஓ தெரிஞ்சிடும். நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு சரி சரி ரைட் சொல்றங்காட்டி ஓகே ரைட் ஓகே உங்களுக்கு ரைட். அப்ப நமக்கு இனிமேல் திரும்பி நான் என்னன்னு கேட்டு அதை ஸ்பாயிலர் நான் திரும்ப கேட்டுக்க விரும்பல, அப்படியே விட்டுருவோம். அடுத்தது போவோம். மிஸ்டர் எக்ஸ் ட்ரைலர் பாத்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சு, அதுவே பேசுவோம். ப்ரோ எனக்கு ஒரு உண்மையாலுமே அந்த ஃபர்ஸ்டா அந்த ஒரு டீசர் வந்துச்சுல ப்ரோ, 1 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த டீசர் வந்தப்போ ஒரு நல்ல மேக்கிங், ஒரு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்தது உண்மையாலுமே இவங்க 2 பேர்த்தையும் ஹீரோ வச்சு இந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு சூப்பரா அவங்கள எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. டேரக்டருமே ஒரு குவாலிட்டியான டேரக்டர் தான். எஃப்ஐஆர் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ ஓரளவுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளால ஒரு நல்ல படம்னு வெயிட்டிங் தான். அண்ட் தென் இன்னுமே வந்து எனக்கு அவர் இன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஒன்று போயிட்டு இருந்தாங்க, அதில் சொன்னார், இது வந்து அவர் எஃப்ஐஆர் போதே இந்த ஸ்டோரி வந்து அவர் எழுதி முடிச்சிட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீன்ஸாக ஆட் பண்ணியில தான் அதுக்கப்புறம் இந்த நிறையா கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 1960 2007 வரைக்கும் இந்த இந்தியன் ஸ்பைல வந்து ஹைலைட்டான என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஒரு கோர்வையா அந்த டைம் லைன் படி உள்ள கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காராம். அதுல இவங்க கொஞ்சம் சினிமா லிபரட்டி எடுத்து பண்ணியிருக்காங்களே தவிர மேக்ஸிமம் ஆஃப் த சீன்ஸ் வந்து ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அதுக்கான இது எல்லாமே சீன்ஸ் எல்லாமே வச்சிருக்காராம். இங்க இந்த கலாட்டாலி அதுல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, 3 பேர் இருந்திருந்தாங்க, அதுல பார்த்தேன். மிஸ்டர் எக்ஸ் விடுங்க பிரகாஷ் ப்ரோ, இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாங்க. என்ன பிரகாஷ் ப்ரோ அது? ஆமாங்க. ஏங்க பிரகாஷ் ப்ரோ, எனக்கு அது புரியல. என்னங்க இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் இது வந்து ஒரு நான் எதுக்கு அதை ஃப்ரீலான்சர் பேசல, எதுக்கு கண்டுக்காம இருக்கேன்? இல்ல அதுக்கு தான் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. நான் எதுக்கு அதை ட்வீட்டாம் போடல, நான் எதுக்கு அதை பத்தி ஸ்டார்டிங்ல பேசல, நான் அதை ஏன் டைட்டில் வைக்கல அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நம்மளே அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுதான். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படி யாருக்கா தெரிஞ்சுச்சுன்னா, ஒருவேளை ஒரு விஷயம் அது ஒரு நடக்குது அப்படின்னா, அது நடக்குதுங்கிறத யாராவது ஒரு சின்ன ஐடியா தான் போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதை ஷேர் பண்ணா நம்ம ஆட்களுக்கு அது என்னன்னு பார்க்க ஆர்வம் வந்து அது டக்குனு அந்த ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணாலே தெரிய போகுது, முன்னாடி வந்து வைக்க போது பார்த்துருவாங்க. அப்போ ஸ்ப்ரெட். ஹலோ பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேக்குதா? கேட்கலையா? கேட்கல. பாதியில போயிட்டாச்சு. எப்போ இருந்து பேக்காஜி தெரியல, டக்குனு ஒரு ஃபோன் வச்சு கட் பண்ணிட்டு வந்தேன். இல்லை நம்மளே பேசி அதை ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லதான் நம்ம பாட்டுக்கு ஆர்வம் வரும். அதை தேடி போய் பார்ப்பாங்க. அதை அப்படி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னா நான் அதை பற்றி ஒரு ட்வீட்டும் போடல, டோன்ட் ஷேர்னு கூட போடல. ஏன்னா டோன்ட் ஷேர்னு போட்டாலே நம்ம பாட்டு என்னன்னு பார்ப்பாங்க, அதை போய் பார்த்து டக்குன்னு அதை உடனே பார்த்துட்டு வந்துருவாங்க. அது நம்ம அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணல. அதை பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ வேற ஏதோ போடுறவங்களால என்ன ப்ரோ போட்டிருந்தீங்களே, பண்றது? COAT ஏதோ போட்டிருந்தீங்களே அவர் சின்னதா. கோட்டுன்னு அது போட்டிருந்தாரு. COAT தான் கோட்டு. போட்டேன். அது சீப்பஸ்ட் ஒர்க் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவீங்கன்னா, இது இவ்வளவு தூரம் போட்டாங்க. அப்ப அதையும் நம்ம ஏன் போட்டு அதை வந்து பண்ணணும்? அது கடைசி நேரத்தில் இப்பதான் போட்டேன். அதையும் சேர்த்து இவங்க வேற மாதிரி ஏதாவது நினைச்சுக்குவாங்கன்னா நம்ம அதையும் டிலீட் பண்ணுவோம்னு சொல்லி டிலீட் பண்ணிட்டேன். அது வேணாம், ஏன்னா நம்ம திட்டி கூட அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால விட்டுட்டேன். ஏன்னா சீப்பஸ்ட் ஒர்க் தான், இப்படி ஒரு பண்றது வந்து சீப்பஸ்ட் ஒர்க். அது வேணாம், அதையும் திட்டி கூட போட வேணாமே அப்படிங்கிறதுக்காக டிலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அந்த வகையிலையும் அதை ஷேர்
பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு வகையில நம்ம அதை ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் அது. அதனால நான் எப்பவுமே அது போட மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் டோன்ட் ஷேர்னு போடும்போது நான் டோன்ட் ஷேர்னு போடுவேன், எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க, சர்ச் பண்ணுவாங்க என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்க தான் ஒரு விஷயத்தையே பரவாயில்ல போட்டு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா போட்டு அடி பொழந்துட்டு இருக்காங்க. ஏன் அவர்தான் அவரு முதல்ல அவரு ஷேர் பண்ண மாட்டாரு. இல்ல இல்ல அவர்தான் அவரு முதல்ல போட்டாரா? டோன்ட் ஷேர்னு போட்டாரா, கீழே ஐயப்பன் வந்து நீ தாண்டா வாட்ஸ்அப்ல எனக்கு ஷேர் பண்ணன்னு போட்டு விட்டாரு. பண்ணுக்கு போட்டாரோ உண்மையா பண்ணு, இப்ப வந்து பண்ணுக்கு போட்டுன்னு போட்டிருக்காரு. பண்ணுக்கு போட்டு என்ன போட்டாரு, அதுக்குள்ள அடி கீழே ஃபுல்லா அடிச்சுட்டாங்க ஒரு கமெண்ட் செக்ஷன் உள்ள. சரி, அப்படியே அதை பார்த்துட்டு ரிவ்யூ போட்ட ஒருத்தர் இருக்காரு, அவரையும் கோர்த்து விட்டீங்கன்னா அடி வாங்கும்போது பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா, கீழே லிசனர்களே பிரகாஷ் ப்ரோ, ரிவ்யூ போட்டாரு. ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, அதாவது வந்து அவர் பைரேசி வந்து விரும்ப மாட்டாரு, பைரேசியில பார்க்க கூடாதுன்னு வந்து புரட்சி பண்ணுவாரு. ஆனா ஒரு லீக்கடு கிளிப்ல பைரேசியில வந்ததை வந்து பார்த்துட்டு ரிவ்யூ வேற போடுவாரு. அஜித் பல்தான் அத நான் டிஎல்ல எப்பயுமே ஃபாலோயிங் தான் வச்சிருப்பேன். நான் ஒரு விஜய் ஃபேனை ஃபாலோ பண்றேன், ஓகேவா. அவரு ஷேர் பண்ணி கேப்ஷன்ல இது தானே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஓகே, நான் அதுவும் டான்ஸ் வீடியோ. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ அந்த குவாலிட்டியுமே வந்து ரொம்ப இதுதான். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒன்ஸ் மமிதா போர்ஷன் வந்தோடனே நான் வந்துட்டு அந்த கிளிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே இது ரியல் தான் சொல்லிட்டு அந்த அந்த கேப்ஷன்னால தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன். இல்லைன்னா இது ஜனநாயகன் லீக்டு வீடியோ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நான் ஓப்பன் கூட பண்ணியிருக்க மாட்டேன். அவர் இது தானே அப்படின்னு போட்ட ஒரே காரணத்துக்கு அதுவும் வந்துட்டு அவர் சரி ஓகே பரணி ப்ரோ, எல்லாம் ஓகே, அதை நீங்க அப்படியே அவாய்ட் பண்ணிருக்கணும்ல. அதுக்கு ரிவ்யூ ஒண்ணு வேணுமான்னு நான் கேக்குறேன். அதுக்கு ரிவ்யூ வேற போடுவீங்களா நான் கேக்குறேன். கரெக்ட்டுங்க, நான் வந்து போட்ட தப்பு தான். அதனால நான் போட்டு கொஞ்ச நேரத்துலயே நான் வந்து delete பண்ணிட்டேன். எங்க பராசக்திய வந்து கரெக்டா எடுக்கல, அதுக்கு நாங்க சும்மா விளையாட்டுக்கு அடிச்சது வந்து இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க பரணி ப்ரோ, பண்ணுங்க. நீங்க எதையாவது ஒண்ணு கோர்த்துட்டு போயிருவீங்கன்னு தெரியும், பட் பண்ணுங்க. அன்னைக்கு தாய் கிழவிக்கு காமன் நேரம் ஆத்துனேனா அதெல்லாம் எஸ்கே ப்ரொடக்ஷன், எஸ்கே படத்துக்கு மட்டும்தான். அதான் எஸ்கே ப்ரொடக்ஷன் வந்து வேற. இதே வந்து இங்க விஜய்னு வந்துட்டா மட்டும் பரணி ப்ரோக்கு வந்து எப்படியாச்சும் இது பண்ணிடணும். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் செல் ப்ரோ. வாங்க விஷால் ப்ரோ, உங்க வாய்ஸ் கேட்டு நேத்தியே வரல, நேத்து வந்திருக்கணும், நீங்க நேத்தியே வரல. நேத்து வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு வர வேண்டியது வரல கமல், இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வரல. நேத்து ரெக்கார்டிங் கேட்டீங்களா? சிக்டாக் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? கொஞ்ச நேரம் கேட்டேன், என்னாச்சு? சுகுமார் ப்ரோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் கேட்டீங்களா? அததான் கேட்டேன். அது முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாரு. ஆனா இன்னைக்கு வந்து வலைப்பேச்சு இதை பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷம். அதை பத்தி எதுவும் பேச வேணாம். நேத்து வந்துட்டு அந்த இந்த பாட்டு நீங்க எல்லாம் பிடிக்கலன்ட்டு இருந்தீங்க, சூப்பரா இருக்கு. 1000 வாட்டி கேட்டுட்டு இன்னொரு 1000 வாட்டி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மேக் த வே ஃபார் கிங் நல்லா பண்ணி நல்லா இருக்கு. ஏங்க இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் அபிஷியலா விட்டுருக்கான், அது இன்னும் கொஞ்சம் மிக்சிங் நல்லா இருக்கு ப்ரோ. நேத்து வந்ததை விட இன்னைக்கு வந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படி வந்தாதாங்க சாயப்பேங்கிற பாட்டு நேத்து ஒரு வருஷம் வரும், இன்னைக்கு ஒரு வருஷம் வரும். அப்படி இல்ல நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நீங்க அதுதானே சாயப்பேங்கிற பிளானு. ஃபர்ஸ்ட் நீ நல்லா இல்லைன்னு திட்டு, அப்புறம் செகண்ட் இன்னொரு வருஷம் போடுவேன். அதை கேட்ட உடனே அதை விட இது பெட்டரா தெரியும். உடனே என்ன பண்ண, ஐயோ நம்ம தப்பா திட்டிடுன்னு சொல்லிட்டு நீ உடனே திட்டிக்குவேன். அதுதான் எனக்கு வேணும் அப்படிம்பாரு. இல்ல நேத்து கேட்கும் போது கொஞ்சம் மிக்சிங் தப்பா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சன் பிக்சர்ஸ் அக்கௌண்ட்ல போட்டானுங்க, உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல அதான் இன்னொன்னு, நேத்து நான் டிஎல்ல நிறைய பேர் பார்த்தேன், இங்க சொன்னீங்கன்னு சொல்லல, இங்க ஆனா ஃபர்ஸ்ட் லுக் தான் கொஞ்சம் எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தீங்க. அதுதான் விஷால் ப்ரோ, நேத்து என்னால வர முடியல. நேத்தே சொல்லியிருப்பேன், எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் ரெண்டுமே எனக்கு பிடிக்கல. ஆனா சாயப்பேங்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஒர்க்கு நான் எதிர்பார்க்கல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அட்லி எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் லுக்லயே வந்து ஒரு அந்த ஒரு இது செட் பண்ணிடுவோம், ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுவான். பட் இந்த சொன்னார்ல, இது அவன் ப்ரெஷர்டா தான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பிளான் பண்ணாங்க. அவன் தலைவர் பண்ண ஷூட்டிங்க்கு இன்னும் கிளிம்ஸ் எதுவுமே ரெடி ஆகல, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஷூட் போயிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு பிரகாஷ் சொன்ன மாதிரியே. சோ வேற வழியே இல்ல, அவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தனால வேற வழியே இல்லைன்னா போஸ்ட் விட்டது. அதுவுமே கரெக்டா ஃபுல்லா பண்ணி விட்ட போஸ்ட் தான் தெரியல. பட் ஆனா ஒரு மாதிரி என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ண போறோம்னு ஆசையா இருக்கு, பாப்போம். அதுல ஏதாவது நீங்க வெர்சல் கதெல்லாம் நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் இருக்காது நான் நம்புறேன். வந்து அட்லியோட ட்ரீம் ப்ராஜெக்டா ப்ரோ, 18 வருஷமா இந்த ஐடியா வச்சு சுத்திட்டு இருக்காரு. எல்லாம் உங்க ஆள் பண்ண வேண்டிய. சொல்லுங்க ப்ரோ. அரசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ப்ரோ திரும்ப? இல்லைங்க பிரதர், அதான் உண்மை. 3 days
என்ன விஷால் ப்ரோ? இன்னும் 3 நாட்களில் ஷூட் ஆரம்பிக்குது தலைவா. 3 நாள் எந்த 3 நாள் அப்படின்ட்டு யாரும் கேட்க கூடாது. என்ன இல்ல 3 நாள் கழிச்சு ஷூட்டிங் விஷால் ப்ரோ ஆரம்பிக்கும். அவனுக்கு என்ன வச்ச ஒரு ஆமாங்க. ராஜநகரா ஷூட்டிங் போனதா நீங்க சொன்னாங்க. அது உண்மையா? ஆமா அதுவும் பண்ணிட்டு இருக்காருன்னாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. 3 நாள் அரசன் ஷூட்டுன்னு சொன்னாங்க. தெரியல நமக்கு. பிரகாசன் எனக்கு ஏதாவது தகவல் இருந்துச்சான்னு தெரியல. நமக்கு சொன்னாங்க. இல்ல நம்ம வந்து 2 விஷயம் தான். சில உண்மையில சொன்னா ரசிகர்கள் அவங்க வந்து வேற ஏதாவது சோர்ஸ் வச்சுட்டு நம்மள திட்டுவாங்க. ஏன்னா அந்த சோர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவா இப்போதைக்கு பரப்பணும் அப்படிங்கிறத சொல்ற சோர்ஸ். பாசிட்டிவா ஒரு விஷயத்தை சொல்லுவோம், ரசிகர்களை வந்து சோர்ந்து விடாம பாத்துக்குவோம், நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாண்டடா ஒரு விஷயம் பண்றாங்க. அதை வந்து ஏன் நம்ம நம்பிக்கை ஏன் உடப்பாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். 2 3 நாள் கழிச்சு தான் தெரியும். இப்போதைக்கு வந்து அமைதியா இருக்கு. ஒரு 2 3 நாள் ஆகும் இந்த படம் என்ன அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறது ஒரு 2 3 நாள் கேட்பாங்க. படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னாங்களே என்ன அந்த அதான் ஷூட்டிங் போகலங்க. ஷூட்டிங் போதான்னு கேட்டார்ல அவரு. ஷூட்டிங் போகல. ஓகே ஓகே 2 3 நாள் ஆகுது. அது டோட்டலா கிளியர் ஆகிறதுக்கு 2 3 நாள் ஆகும் இஷ்யூ. அது இன்னும் முழுசா இஷ்யூ முடியல. அது ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. பட் நம்ம நிறைய உண்மையில சொல்ல முடியாது. எத்தனை பெர்சன்டேஜ் ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க? வெற்றிமாறன், அட்லி இந்த 2 பேர்த்தையும் நீங்க வந்து பெர்சன்டேஜ் கேட்க கூடாது. அவங்கள்ட்ட இருக்க ஷார்ட் டியூரேஷன்ல முடிக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப கம்மியா அட்லி படம் இப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. இல்ல அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல இப்ப அட்லி படம் அனௌன்ஸ் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஷூட்டிங் போதா. ஆனா படத்துல 12% 15% எடுத்திருக்காங்க. அது வரைக்கும் டோட்டலாவே 45 days. 45 days. அது டோட்டலா பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணா ஒரு படத்துல ஒரு 10 12 15 இன்டர்வல்ல தான் எடுத்திருப்பாங்க. இன்னும் ஒரு 200 நாள் 250 நாள் எடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது தனிக்காக அதை விட்டுருவோம். கிட்டத்தட்ட அதை அப்படியே மேட்ச் பண்ணிடலாம் வெற்றிமாறனோட அரசன் படத்துல. ஏன்னா அவர் வந்து ஷூட் பண்ணது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஷூட் பண்ணாங்கல்ல, அது முடிச்சாங்கல்ல, அதை வச்சு நம்ம திருப்தி படுத்திக்க வேண்டியதான். டீசர் வந்துச்சு, அந்த ப்ரோமோ ஷூட்ல பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மதுரை செட்டு போட்டு கொஞ்ச நாள் எடுத்தாங்க. கொஞ்ச நாள் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல் இப்போ போனது வந்து ரொம்ப கம்மி நாள் தான். ஆனா பிரகாஷ் இவங்க அட்லி படம் ஷூட்டிங் எல்லாம் சொல்றத பார்த்தா லோகேஷ் படம் முன்னாடி வந்துரும் போலயே. அதுக்குதான் வாய்ப்பு இருக்கா இல்ல இதுக்கப்புறம் தான் லோகேஷ் படமா? ஏன் லோகேஷ் படம் இப்போதைக்கு வராதுங்க. அவங்க சொல்றாங்க பார்த்தா அது அட்லி படம் 28 தான் வரும் போல. 27 ஆடும் போல. 27 கடைசிக்கு மேலதான் அந்த படம் வரும். அது ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிரம் வச்சுங்களேன் அட்லி படம். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் படம் உடனே ஆரம்பிச்சிருப்பாங்க. அது அடுத்த வருஷம் தான். வாரணாசிலாம் சொன்ன டேட்ல வந்துரும். வாரணாசி வந்துரும். ஏன்னா வந்து ராஜமௌழி பெரும்பாலும் ராஜமௌழி படம் எப்பவுமே போஸ்ட்போன் ஆகும். ஆனா இந்த படத்தை வந்து டோட்டலாவே அவங்க ஐமேக்ஸ் வெர்ஷன் பிளஸ் வந்து பல ஒரு பிளான் பண்ணி ரொம்ப காலமா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷனல் ரிலீஸா பிளான் பண்றாங்க. டோட்டலா படம் ரிலீஸ் பண்றது ஏன்னா இப்ப அட்லி படமும் அதே மாதிரி தான். அதே மாதிரி சொல்றேன். ஏன்னா அட்லி படம் அதுக்கு தான் டேட் லாக் பண்ணலாம். அவங்க அட்லி படம் வந்து ஒரு பேன் இந்தியா படமோ இல்ல வந்து ஜஸ்ட் ஒரு மல்டி லாங்குவேஜ் படமோ கிடையாது. இது வந்து ஒரு பேன் வேர்ல்டு படமா ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. அட்லி படமும் ராக்காங்கிற படமும் அப்படிதான் பிளான் பண்றாங்க. அதனால அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் லாக் பண்ணலாங்க ஐடியால இருக்காங்க. 70% முடியட்டும். அதாவது இந்த வருஷமே முழுசா முடிட்டு ஷூட்டிங். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல அவங்க ரிலீஸ் டேட் லாக் பண்ணிக்கலாம் ஐடியால இருக்காங்க. சூப்பர். அப்புறம் எனக்கு அது ஓகே தான். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இது இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இதுலயே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுற மாதிரி கொடுக்குறாங்களா? அது எப்படி அவங்க இதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன பிளான் பண்ணுவாங்க? அந்த நேத்து இந்த சாங்குமே பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடிமி வைப்பார் போல இருக்கு அப்படின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒரு காமெடி பார்த்துருக்கீங்கல்ல. அந்த மாதிரி ஆக்சுவலா மொட்டை லுக்குள்ள விட்டு கொஞ்சம் ஹைப் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட படத்தை ஏன்னா 4 கிட்டப் இருக்கு படத்துல அவருக்கு. ஒவ்வொரு கிட்டப்பா பொறுமையா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். அவன் டைட்டில் ஒரு நல்ல டைட்டில் வச்சிருக்கான். ஆனா ஜஸ்ட் என்ன போக போக பழகிறோம். 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும்ல. அப்ப ராக்கான்னு பார்த்தா 2 வருஷம் வச்சிருக்காரு. நல்லா இருக்கே மாசா இருக்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். ஏன்னா ஒரு காமன் டைட்டில் இல்ல விஷால் ப்ரோ நீங்க கரெக்டா பண்றோம். லேட்டா வந்தாலும் இல்ல எனக்கு என்னன்னா இல்ல எனக்கு இருக்கிற பிரச்சனையா அதுதான். ஏன்னா எனக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும், நான் அட்லியோட ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த படத்தை பத்தி சில நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு டைட்டில் எனக்கு நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு டைட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க லெகசின்னு சொல்லி. எனக்கு அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது அந்த 4 லுக்கு அந்த அவங்களோட இதுன்னு சொல்லும் போது அது கரெக்டாக கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிளான டைட்டிலாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக்காவுமே வந்து ஏன்னா உங்களுக்கு அட்லியோட கடைசி 4 படத்துல அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே ஒரு பயங்கரமான ஹைப்பை கொடுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லுக்லயே சூப்பரா இருக்கும். நீங்க ஜவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னை வச்சுட்டு நின்று இருக்கிறதா இருக்கட்டும், மெர்சல்ல அந்த வெற்றிமாறன் லுக்கு, தெரியல பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் இருக்கிற லுக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3 பேர் இருக்கிற லுக்கு பிகில்ல பாத்தீங்கன்னா
பிகில்ல வந்து ஒரு அப்பா உட்காந்துருக்கிற பையன், அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லுக்லயே வந்து அந்த ஒரு கிராண்டியரும் இருக்கும், அந்த படத்தோட ஒரு இதுவும் இருக்கும். பட் இந்த படத்துல ரொம்ப சிம்பிளா விடணுமே, அதை நீங்க வந்து சொன்னதா ஏதோ ஒண்ணு பர்த்டேக்குன்னு ஒண்ணு விடணுமேனு விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப ஆக்சுவலி அத்லீட் வந்து இப்படி ஒரு ஏதாச்சும் ப்ராடக்ட்ங்கிறது எனக்கு ரெடி பண்ணிருப்பாங்க போல. அக்செப்டடா இல்ல. கிளிம்ஸ் தான் ஏதாச்சும் ரெடி பண்ணிருப்பாங்க ஆமா போல, அதுதான் கமல், அது பாட்டெல்லாம் ரெடி போட்டு ஆகலையா வச்சிருக்காரு. கமல்? ஆனா அது ரெடி ஆகல போல. ரெடி ஆகாதனால வேற இது ஏதாவது உடணும்னு சொல்லி இந்த போஸ்டர் விட்டாங்க போல. இதுவே பெஸ்ட் தான் போஸ்டோட நிப்பாட்டிக்கிறது. ஏன்னா படம் எப்பயோ வரப்போகுது, இன்னும் ரொம்ப டைம் இருக்கு, பொறுமையா வரட்டும், நல்லா வந்தா ஓகே. ஏன்னா இப்ப இன்டர்நேஷனல் டைரக்டர் இந்தியன் சினிமால இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பிரசாந்த் நீல ராஜமௌழி, இங்க இருந்து அந்த ஒரு ஆள் தானே இப்போதைக்கு ஒரு பெரிய படம் பண்றாரு. வரப்போ வரட்டும், நல்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மனு ஆனந்த் துரந்தர்ன்றாரு, இன்டர்வியூ பத்தி ஃபுல்லா பார்த்தேன். ட்ரெய்லர் சாயல் பாத்தீங்களா? இருக்கலாம், ட்ரெய்லர் இன்னும் பார்க்கல. சால் ப்ரோ, அது ஒரிஜினல் தீம்ஸ் ப்ரோ, ஒரிஜினல் நடந்தது படத்தில் வரும். ஆமா அதுதான் ஆமா துரந்தர். சொல்லியிருக்காரு. ஆமா நேத்தி வந்துட்டு இது பார்த்தேன், யாராவது பார்க்கலன்னா பாருங்க, சூப்பர் இன்டர்வியூ மம்மூட்டி, இது ரொம்ப ஆமா, சூப்பரா செம்ம பேசியிருந்தாரு. இன்டர்வியூ. கடைசியில அப்படி லோக்காக்கு முரட்டுக்கு பேர் பண்ணி பார்த்தாங்க. விட்டுருச்சு. ஆமா, இன்னொன்னு அது வந்து ரொம்ப மாசா இருந்துச்சுங்க. இங்க அவரு கதை தான் ஹீரோன்றாரு, கதை தாங்க, அப்புறம் தான் நாங்கெல்லாம் பேசியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ, அது பாக்குறதுனா பாருங்க. அப்புறம் இந்த இவரு மிஸ்டர் எக்ஸ் டீம் இன்டர்வியூ அது பார்த்தேன். ஆரியன்மா அடுத்த மாசத்துல இருந்து சார்பேட்டா 2 நான் 1 மந்த்ல வந்துட்டு ரெடி ஆகணும்ன்றாரு ஷூட்டுக்கு. அது ஆமா, ஜூன்ல இருந்து சார்பட்டா 2ன்னு சொன்னாரு. ஒரு மாசத்துல எப்படி பல்கா வரணும் தெரியலையே, அவர் ஆயிடுவாரு, பண்ணுவாரு. பிரகாஷ், நான் இன்னைக்கு ஏகே வேட்டும் பத்தி ஒரு எப்பதான் தகவல் ரிலீஸ் ப்ரோ? கேள்விப்பட்டேன், கேட்கலாமா அவங்க கிட்ட? பிரகாஷ் அண்ணா இருக்கீங்களா? பிரகாஷ் ப்ரோ, அவர் ஏதோ ஃபோன் கால் வந்திருக்கு எனக்கு. விஷால் ப்ரோ, அந்த வேட்டுவம்ல இருந்து எதுவுமே இருக்கா? அன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் வந்துச்சு, பட் அதுக்கப்புறம் எதுவுமே அந்த படத்தை பத்தி பேசல. ஏன் நடக்குது, என்ன ஏது, ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? இல்ல, நம்ம ஆதி என்ன வந்துட்டு அது மே ஜூன்ல வரும்டா அப்படின்னாரு அன்னைக்கு. ஆனா அது வாய்ப்பு இல்ல போல, டிசம்பர் ஆயிடும்னு நினைக்கிறேன் படம் வர, தெரியல எனக்கு. அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் தான் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க கிரிட்டிக்ஸ் தமிழ். ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது bro. பிபியை பார்த்தாலே நல்லா இருக்கு, சொல்லுங்க. சுகுமார் அவரு வரலையா? அவர் ஏங்க, அவர் வரல ப்ரோ. நீங்க என்கிட்ட பேசுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஹலோ, பிரேக் ஆகுதுங்க, ஆஹ் பிரேக் இவர்கிட்ட ஆகுதுங்க. கேளுங்க. அவரு அவர் இவரு அவர் வாங்கிப்பாரு. வரல ப்ரோ. வரலையா? அவருக்கு பதில் இவர் ப்ரோ. ஆர்ஜே ஆர்ஜே விஷால் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட பேசுங்க. இல்ல, அவரு நேத்து படம் வராதுன்னு பாத்தீங்களே, இன்னைக்கு எல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு சொல்லி போஸ்ட் விட்டுருந்தாங்க. தலைவா ஒரு 3-4 நாள்ல தெரியும் தலைவா என்னன்ட்டு. ப்ரோ, எங்க சைட்ல இருந்து பாத்தீங்களா இல்லையா? அவங்க டி வாசு அவரே விட்டுருந்தாரு. அவரு விஷால் ப்ரோ வந்து தனுஷ் மேன், அவரு அப்படி தந்தையா. ஐயோ, ஆஹ் எனக்கு இப்படி ஒரு முத்திரையா? இல்ல இல்ல கிரிட்டிக்ஸ் ப்ரோ, நான் எஸ்டிஆர் இன்னொரு 3-4 நாள்ல தெரிஞ்சிடும் என்னன்ட்டு. தலைவா அதான் இப்பதான் விளம்பரம் ஷூட்டிங் வந்து ஷூட்டிங் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நேற்று சொல்லியிருந்தாரு அவர் படத்துக்கே போக மாட்டாரு, ஷூட்டிங்கே போக மாட்டாரு, படம் வராது அப்படின்ட்டு. அதுக்காக கேட்டோம். நான் தான் நேத்தே சொன்னேன்ல ஷூட்டிங் நடக்கும் அப்படின்ட்டு. அவர் அது தெரியாம வாய் விடுறாரு. இல்ல இல்ல இல்ல, அவருக்கு நிறைய தெரியுங்க, கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் சோர்ஸ் தானங்க, அவரு நிறைய பேர்ட்ட பேசுவாரு, அதனால சொல்லியிருப்பாரு. ஏன்னா நான் திடீர்னு திரும்பி வேற ஒரு சொன்னேன் ஷூட் இல்லையா, போயிட்டாருன்னு சொல்றாங்க. வெற்றி வந்துட்டு வேற ஒரு படம் அதுதான் நான் எடுத்தாரு. ஃபேக்கு அப்படின்னு சொன்னேன். அவரு நம்பவே இல்லை, போகவே மாட்டாரு, பாருங்க வெயிட் பண்ணுங்க உட்காந்துங்க அப்படி இப்படிங்கிறாரு. சரி, அவர் இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தேன். என்னடாச்சு? அவர் ஸ்பேஸ்க்கு அப்பப்போ அதான் பேசுறாரு அவரு. ஹலோ சுகுமார் ப்ரோ ஹலோ, ஸ்பேஸுக்கு, எங்க ஸ்பேஸுக்கு கெஸ்ட் மாதிரி தான் வருவாரு அவரே, அப்பப்பதான் வருவாரு. முன்னாடி தான் ரெகுலரா வந்துட்டு இருந்தாரு. அவர் ஃப்ரீயா இருக்கப்ப வருவார், ஒர்க் இருக்கப்ப வரமாட்டார். அவர் நிறைய ஒர்க் பண்றாரு, அதனால அப்பப்பதான் வருவார். சரி, அவருக்கு அடுத்த டைம் வந்தா பேசிக்கலாம் அவரை பத்தி. போன போன வருஷம் இந்நேரம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? நாளைக்கு என்ன நாள்?
என்ன நாள் மாவீரன் சரி சார் என்னன்னு கமல் சொல்லுங்க. நாளைக்கு தான் ரிவ்யூ ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம். ஓகே ஓகே விஷால் ப்ரோக்கு பிடிக்காது. ஆமா விஷால் ப்ரோ பிடிக்காது. கரெக்ட். பரணி ப்ரோவே பாருங்க அந்த டைம்ல ஃபயர் விட்டாரு, இப்போ ஓகே அதுக்கு அப்படிங்குது. ஏங்க இப்பயுமே அவர் தாங்க அவர் வந்து என்னமா அவர் புரியல வந்து எனக்கு ஜேபி என்ன ஸ்பைடர் பண்ணணும்னு அவர் எக்ஸைட்டட் ஆகி மாவீரன் ப்ரோ அவர் வந்து அதாவது ஸ்பைடர் விஜய் சூர்யா மோட்ல இருக்காரு ஒரு 1 ஹவரா. எங்கடா போட்டீங்க இன்னும் இருக்குடி உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா ஏன் கமல் நீங்க வேற நான் அப்படிலாம் இல்ல கமல். நான் பாவம் என் ஃப்ரெண்டு இல்ல நீங்க ஒரு தான் நிமிஷம் ஏன் நீங்க பரணி தான் இல்ல நீங்க ஏன் என்ன பரணி சொல்றீங்க எங்க கிட்ட? இல்ல எங்க கூடயே பொங்கலுக்கு போட்டிக்கு வரீங்களா? இப்ப உங்களை செய்யறேன் அன்னைக்கு இல்ல தப்பு இல்ல இன்னைக்கு விட நீங்க என்கிட்ட மாட்டேங்கிற என்ன மாதிரி இருக்கீங்க. சொல்லுவீங்க? நீங்க எங்க ஒரு கிட்ட என்ன நிமிஷம் சொல்லுவீங்க? அன்னைக்கு இப்ப நீங்களே அன்னைக்கு சொல்லுங்க. பராசக்தி நீங்களே அடிக்கிறப்போ நான் சொல்லுங்க. ஏதாவது சொன்னேன்னா விஜய் ஃபேன்ஸ் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு ஏதாவது சொன்னேன்னா இன்னைக்கு இது அதுக்குதான் இன்னைக்கு பண்றப்ப எல்லாம் ஏதாவது பண்றீங்களே. சொன்னேன்னா அதுக்குதான் புரியல. இன்னைக்கு பண்ணிட்டு நான் இருக்கீங்கல்ல. என்னங்க பண்ணேன் அப்போ? ஐயோ சரி, பிஆருக்கு அகைன்ஸ்டா யாரோ பயங்கரமா பிஆர் பண்ற மாதிரி இருக்கே, அது ரிலீஸ் டைம்ல. அது தெரில. நான் 2 ரெடிட் போஸ்ட் பார்த்தேன். அது அது ஒரு நீங்க சொல்றது அது மாவீரன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப ஃபேக்கா இருந்துச்சு. ஒண்ணு பிஆர் இன்னொன்னு யாரு? சாய் அவரா? சாய் 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 அவர் தானே. ஆமா. அது 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 வேணா கொஞ்சம் அது நம்ப மாதிரி ரொம்ப இருந்துச்சு. இருந்துச்சு ப்ரோ. அந்த சாயோடது ரொம்ப இருந்துச்சு. ரெடிட் Reddit. போஸ்ட் ஆக்சுவல். அதான் எனக்கு என்னன்னா டிஎல்ல ட்ரெண்ட்ஸோட போட்டு புழக்கிறாங்க. ஐயோ அவர் நல்ல மனுஷயா, அவர் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஸ்டாண்ட் வித் ஐயப்பன் ஸ்டாண்ட் வித் எல்லாம் சொல்றாரு. இல்ல ஸ்டாண்ட் வித் உண்மையில இப்ப ட்ரெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஆக்சுவலா என்னன்னா அது சில பேர் வந்து ஐயப்பன் போட்ட உடனே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு உக்கிரமா போயிட்டாங்க. அவருங்க 2 பேரு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியும், சும்மா ஃபன்னுக்கு போட்டா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ என்னாச்சு பரணி? இல்ல ஐயப்பன் வந்துட்டு சும்மா ஃபன்னுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணதே நீங்க தான் சொல்லி ட்ரெண்ட்ஸோட கமெண்ட் போட்டாரு ட்ரெண்ட்ஸோட கீழே. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல நான் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி ஃபன்னுக்கு தான் விஷால் ப்ரோக்கு என்னன்னே தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன கான்டெக்ட்லயே நம்ம பேசுறது விஷால் விட்டுருங்க, ப்ரோ அப்படியே விட்டுருங்க அவரை. சரி விடுங்க. அவர் தெரியல. பாருங்க எனக்கு தெரியல. பிரகாஷ் ப்ரோ விஷால் ப்ரோ இன்ஸ்டாகிராம்லயே இருக்கிறதுனால தெரியல. யாராவது பேசுறீங்களா? ஒரு வழியா பிரகாஷ் ப்ரோன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பிரகாஷ் ப்ரோ வரட்டும் பேசுவோம். அவரு அன்மியூட் பண்ணி பேச பாக்குறாரு, பேச முடியல போல. வந்து பேசினாருன்னா பேசுவோம். நான் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் எப்போ திறந்தாலும் ஒரே ஒரு மீடியா சேனல் மட்டும் ஃபாலோ பண்றேன்னா ஏன்னா அந்த டைம் என்ன நடக்குது என்ன தெரியணுன்றதுக்காக ஃபுல்லா இந்த சரி பரணி விடுங்க, என்ன புகழ வேணாம், விடுங்க விடுங்க பரணி. கேரளா மீடியான்னு சொன்ன விஷயம் பரணி இப்ப கேக்குதா? கேக்குது. ரொம்ப கேக்குதுண்ணா. நேரமா பேசிட்டு இருந்தேன், ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். நான் பேசுறது எனக்கே ஏகே பற்றி ஒரு டவுட் இருக்குண்ணா, கேட்கலாமா? அதை விட்டுருங்க. யாரும் நாதன் ஏதோ பேச வந்தாரு, அவர் என்ன கேட்டாருன்னு கேட்போம். நானும் அதேதான் அதேதான். அதேதான் ஏகே பத்தி தான் சரி, கேட்க. கேளுங்க. இது காலையில் ஏதோ ட்விட் ஒன்று பார்த்தேன் பிரதர், நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி AK-64 அது. இங்க பாருங்க, மார்ச் மாசம் சொன்னது மே மாசம் ஷூட்டிங்னு, இப்ப ஏப்ரல் பிறந்திருக்கு. எப்பவுமே ஏதாவது ஒரு சொன்னோம்னா 2 மாசம் திரும்ப அடுத்த அட்வான்ஸா தள்ளி போற மாதிரி இருக்கும். ஆனா இந்த முறை எதுவுமே பிரச்சனை இல்லாம வருதுன்னு தான் சொல்றாங்க. அப்டேட்டே இப்ப ஷூட்டிங் மே மாசம் போது அப்டேட்டே இந்த ஏப்ரல் 23 எலெக்ஷன் முடிஞ்சோ அல்லது மே 4 அந்த ரிசல்ட் டேட்டு அதுக்கப்புறமும் அடுத்த நாளோ அபிஷியல் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எதுவுமே உறுதி இல்லைங்கிறனால நம்ம அதை பத்தி பேசல. ஒருவேளை ஏதாச்சும் உறுதி ஆச்சுன்னா, அதாவது மற்றதெல்லாம் அவங்க உறுதி பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் போறது கன்ஃபார்ம் தான், அனௌன்ஸ் பண்ண போறது கன்ஃபார்ம் தான். பட் அது அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை சொல்லுவோம். இது வரைக்கும் வேற எந்த அப்டேட்டும் கிடைக்கல. இப்போ வந்து சமீபத்திய தகவல் தான் இது, உண்மையான செய்தியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தகவலின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிட்டு இருந்து ஒரு 4 நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ அல்லது இந்த மே 4க்கு அப்புறம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி போல AK-64 அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படிங்கிறது தகவல் மட்டும். ஓகே சார் 15 days ஷூட்டிங் 15 days ரேஸ் அந்த மாதிரியா? அதுதான் கிடையாது, அது ஃபேக்கு. ரேஸுக்கு போறாருல, அதுக்கு நடுவில் ரேஸ் வந்து 3 நாளோ 4 நாளோ டோட்டலா 6 நாள் வந்து ரேஸுக்கு, மிச்சம் 24 நாள் ஷூட்டிங்கிற மாதிரி சொன்னாங்க முன்னாடி. அது 15 days தான் கால்குலேட் சரிப்பட்டு வர சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஓகே
ஓகே, தேங்க்ஸ் பிரதர். ஓகே. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க. இப்போ ஈரோடு, சேலம், திருச்சி, தஞ்சாவூர் இந்த 4 இடத்துல மட்டும் எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும் சரி, டயர் 1 ஆக்டர் விட்டுருங்க, மற்ற படங்கள் எல்லாமே 10:30க்கு தான் ஷோ, 11 மணிக்கு தான் ஷோ. ஏன் இப்படி? அந்த ரீஜன் மட்டும்தான் நான் பார்த்தேன். மற்ற ரீஜன்லாம் கூட அது மீன்ஸ் ஈரோடுல இப்போ பெரிய ஃபேமஸ் தேட்டரே வச்சுக்கோங்க, எல்ஏ சினிமாஸ் திருச்சியில், ஈரோடுல ஃபேமஸ் தேட்டர் ஸ்ரீசக்தி சினிமாஸ், சேலத்துல ராக்ஸ், அந்தந்த ஊர் கலெக்டரை பொறுத்து தான். மல்டிப்ளெக்ஸா இருந்தாலும் இந்த டயர் செகண்ட் 2 டயர் ஹீரோஸ் இப்போ புக்கிங்கே ஆகலப்பா, நாங்க அதனால 10 ஷோ ஓப்பன் பண்றோம் அப்படின்னா பரவாயில்ல, இல்ல 9 மணி ஷோ ஓப்பன் பண்ணா எங்களுக்கு புக்கிங்கே போகாதுன்னு சொன்னா பரவாயில்ல. இது டிஸ்ட்ரிபியூட்டர் இஷ்யூவா இல்ல இதுதான் பிளான்டா? இப்போ 4 ஷோ ஒரு நாளைக்கு 4 ஷோ, திங்கிள் தேட்டர்னா 4 ஷோ அப்படின்னா கூட ஓகேங்களா. இவங்க எல்லாமே மல்டிப்ளெக்ஸ், எத்தனை ஷோ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஏன் அப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மற்ற ரீஜன்லாம் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றப்ப இவங்க மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? நாளைக்கு 9 மணிக்கு மதுரையில போறேன் இல்லைக்கு. பாருங்க, மதுரையில கூட மதுரையில 9 மணிக்கு போடுறாங்க, இதுல போட மாட்டேங்கிறாங்க. மதுரையில கூடன்னு உங்க வாயில வந்துருச்சு. சாரி சாரி நிறைய லிசனர்ஸ் இருக்காங்க. இல்ல விஷால், நான் என்ன சொல்றேன்னா இதுக்காகவே உங்களை கோர்த்து விடணும். இல்ல மதுரையும் இந்த மாதிரி ஈரோடு மாதிரி கொஞ்சம் பெரிய ஊர் தான், ஆனா அங்க கூட போடுறாங்க. நம்ம ஏங்க சென்னைக்கு அப்புறம் மதுரை தாங்க. சரி, கோயம்புத்தூர்காரங்க கோச்சுப்பாங்க. பெரிய ஊர் தான் மதுரையில கூட. ஓகே, இருக்கட்டும் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தியேட்டருக்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் ஏன்னா நீங்க கலெக்டருங்கிறதுலாம் அடுத்த விஷயம். நீங்க தியேட்டருக்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 9 மணி ஷோ போடுறதுக்கோ 10 மணி ஷோ போடுறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க வந்து 11 மணிக்கு ஷோ போட்டா போதும். இங்க மல்டிபிளெக்ஸ் வந்து 2 டார்கெட் ஆடியன்ஸ் தான். ஒண்ணு வந்து காலேஜ் போற கேங் தான். அந்த காலேஜ் போற கேங் வந்து படத்துக்கு வந்தா போதும். அவங்க 9 மணிக்கு ஷோ போட்டா அவங்க வரமாட்டாங்க. காலேஜுக்கு அவங்க போற டைம் செட் ஆகாது. அவங்க அழகா காலைல 10 மணிக்கு 9:30 மணிக்கு காலேஜ் போற மாதிரி போயிட்டு அப்படியே அவங்க சுத்திட்டு இங்க கரெக்டா 11 மணிக்கு தியேட்டருக்கு வரணுங்க தான் ஐடியாவே இங்க பண்ணிருக்காங்க. பெரும்பாலான வீக் டேஸ்லயே பாத்தீங்கன்னாலும் வீக்கெண்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் போற கூட்டம் தான் அதிகமா வரும். அவங்க அதை தான் டார்கெட் பண்றாங்க. பொதுவா சினிமா ஆடியன்ஸுங்கிற ஐடியாவே இல்லை. நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டப்ப வந்து நீங்க வந்து 9 மணிக்கு ஷோ போட்டா 10 பேர் வருவீங்க. உங்க 10 பேருக்காக நான் படம் போட முடியாது. அதிகபட்சம் சின்ன படமா தான் 4 பேர் வருவீங்க. 4 பேருக்காக படம் போட முடியாது. இதே 11 மணிக்கு போட்டா ஒரு 100 பேர் வருவாங்க, 50 பேர் வருவாங்க. நான் 50 பேர் 100 பார்ப்பேன்னா உங்க 4 பேர்த்த பார்ப்பேன் அப்படிங்கிறத நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா வச்சு பேசுறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த பதில சொன்னாங்க தியேட்டருக்காரங்க. சரி ரைட், சுகுமார் ப்ரோ எமோஜி போட ஆரம்பிச்சாரு. நம்ம அவர்கிட்ட போயிடும். சுகுமார் ப்ரோ உங்களை தேடிக்கிட்டு மட்டும் பாருங்க விஷால் ப்ரோ. ஓகே, சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல்? சொல்லுங்க ப்ரோ, என்ன ஸ்பெஷல்? உங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ப்ரோ, என்ன விஷயம்? சும்மா கேட்டுட்டு இருந்தாங்க. கிரிட்டிக்ஸ் ப்ரோ கேட்டிங்களே வந்துட்டாரு பாருங்க. இல்ல கிரிட்டிக்ஸ் ப்ரோ நம்ம அப்புறம் பேசுவோம், நாளைக்கு பேசிக்கலாம், அதை விட்டுருங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணா ஹலோ, நல்லா இருக்கேன்பா, நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. கிரிட்டிக்ஸ் ப்ரோ வேணாம், விட்டுருங்களா, அதை வேணாம், அது வேணாம், அது நம்ம நாளைக்கு பேசுவோமே. அது கேட்காதீங்க, ஒருத்தர் வெகுண்டு எழுந்துருவாரு, வேணாம் விடுங்க. சுமார் என்ன, இப்ப ரீசெண்டா மதுரையில கோபுரம் சினிமாஸ்ல ஒரு பையனை பார்த்தேங்க, ஒல்லியா ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான், ஜிவி பின்னாடி. அது என்னன்னா, நான் போன் பண்ணி கூப்பிட்டேன், நீ வரல, நீ உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டு இருந்த. சரி நம்ம அதுக்கு மேல என்ன பண்றதுன்ட்டு. சுகுமார் நேர்ல பயங்கரமா இருப்பீங்க போலயே. அன்னைக்கு அந்த வீடியோல பார்த்துட்டுதான் என்னடா அவர் ஸ்மார்ட்டா இருக்காரு. பிரகாஷ் நம்ம சொல்லுவோம், நீங்களே பயங்கரமா தான் இருக்கீங்களே நேர்ல. வேற ஏன்பா நீ எல்லாம் ஜிம்முக்கு போறீங்க, ஆனா எல்லாம் ஃபேமிலி மேன் மாதிரியே தெரியல. இப்ப குறைச்சது. அது ஒரு போன வருஷம் நான் வெயிட்டா தான் இருந்தேன். அப்ப நடுவுல ஒரு 3 மாசம் டயட்ல இருந்து குறைச்சேன். வெயிட் தான் குறைச்சேன், மற்றபடி வேற ஜிம்முக்கு எல்லாம் பெருசாலாம் போல. நார்மல் ஜாக்கிங் வாக்கிங் தான், வேற எதுவும் இல்லை. திரும்பி ஏறுது, இப்போ குறைக்கணும். சூப்பர். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கிராஸ்ட் ஃபைனல் ஓப்பனிங் டே அட்வான்ஸ் ஆஃப் டிராகன் இன் தமிழ்நாடு. டிஆர் கன்சிஸ்டன்சி லெவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் ப்ரோ புரியல, புக்கிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா டிராகனை தாண்டி இருக்குன்றாங்களே. டிராகனோட கிராஸே சொல்லுங்க. இல்ல விஷயம் என்னன்னா, கமல் டிராகன் வந்து பெரிய ஓப்பனிங்லாம் இல்ல கமல். டிராகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது டான் மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். ட்ரைலர் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு இதுல தான் இருந்தாங்க அந்த படத்துக்கு. ஓகேவா, நீக்கு பாட்டு ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு அந்த டைம்ல. வந்துட்டு கோல்டன் ஸ்பேரோ ஹிட்னும் போது ஒரு இதுவா இருக்கும் போது அது சர்ப்ரைஸ் ஹிட் அந்த படம். டிராகனுக்கு அப்புறம் இந்த படம் ஓப்பனிங் நிறைய தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்களே, அதனால ஓப்பனிங் வந்துடும் எப்படி இருந்தாலுமே. வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு அப்புறம் அது வேற மாதிரி வரும்.
டியூடுக்கு தான் ப்ரீ ஹைப் நிறைய இருந்துச்சு அந்த பாட்டு கிட்டுன்றனால. பாட்டு ஆமா ஆமா. தீபாவளி டைம் வேற. அது இது பார்ப்போம். இது வந்து இந்த படம் வந்து எப்படி பண்ணுதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா புதுசு ஃபியூச்சரிஸ்டிக்கா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லா வரணும் அப்படின்னு வந்து அப்பதான் அந்த மாதிரி படங்கள் நிறைய வரும். ஃபியூச்சரிஸ்டிக்கா வர படங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்த படம். பாட்டெல்லாம் இட்டுல ஆல்ரெடி பாட்டுலாம் நல்லா இருக்கு கேட்க. அதுவும் அந்த எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு இருக்கும்போதே அந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல ஜோனுக்கு போயிடும். அந்த ஒரு பாட்டே வந்து நல்ல நாஸ்டாலஜியாவா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாங். ஆமா. அதனால வந்து படம் எப்படி இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் என்னென்ன அடுத்த மாசம் பெரிய படங்கள்லாம் வருது, எதுவும் போஸ்ட் பண்றாங்க அப்படியே. பரணி திருஷ்யம் 2 ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பரணி. மதுரையில எல்லாம் ஓடுது. நாளைக்கு போலாமான்னு பாக்குறேன். ஆமா ஓடுது திருஷ்யம் 2. சொல்லணும்னு நினைச்சேன் நல்லா போட்டுட்டு இருக்கு பரணி. சொல்லுங்க. தெரியாம ஒருத்தர் வந்துட்டு ஒரு வேலை பண்ணது அது வேற மாதிரி போய் நின்னு இருக்கு. இல்லனா இல்ல அதுதான் நீங்க வந்து அப்படி யாருன்னா பாத்துருந்தீங்கன்னா அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அதை வந்து நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஒரு சும்மா ஃபன்னுக்கு பண்ணதை வந்து அது இவ்வளவு சீரியஸா கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இதுவாயிடுது. யாரா பேசுறீங்களா? இல்ல சுமார் நான் பேசினோட நின்றுச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் நாளைக்கு தெலுங்கு வருஷம் தான் பார்க்கணும் போல. ஏன்பா உங்களுக்கு தமிழ் ஈவினிங் ஷோ தான் ப்ரோ தமிழ். ஏங்க சாரி, நான் இப்பதான் பாக்குறேன். எப்படிங்க மொத்த படம் லீக் ஆயிடுச்சா? நிறைய கிளிப்பிங்ஸ் லீக் ஆயிருக்கு. மொத்த படமா தெரியல. காலைல கூட ஃபுல் படம் வந்துருமா? நிறைய லீக் ஆயிருக்கு. அது ஏன் அப்படி பண்றான், ஏன் இப்படி எத்தனை ஆச்சு ஏதாச்சுன்னு இது பண்றது தாண்டி அது விடுங்க. அதை பத்தியும் கமெண்ட்ஸ் இல்ல பெருசா. யாராவது லேப்டாப்ல நல்ல வாய்ஸ் கூட கேக்குது, பேசுறவன் வாய்ஸ் கூட கேக்குது. ஆமா ப்ரோ, கடைசியில ஏதோ ஒரு கிளிப்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரே. ஆமா, அது யாரா இருக்கும்? அது அவங்க சர்க்கிள்ல யாருன்னா பரணி ப்ரோ வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. நீ வேற ஏன்பா இப்படிதான் ஒருத்தனை வந்து கோத்து விட்டு அதான் சொல்றேன். இந்த விஷயத்துல எல்லாம் விளையாட வேணாம்பா. இந்த விஷயத்துல விளையாடி அது கடைசியில வந்துட்டு கேக்குது. இல்ல நான் அடிக்கடி இப்ப வந்து மேல வந்து லாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் லாஸ்ட் அப்படி வந்து நம்ம பேசுறதே கேட்காம போயிருது. இன்னைக்கு நிறைய தடவை முன்னாடி பரணி பேசுறப்பையும் சொல்ல வந்து அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியா போட்ட ட்வீட்டை வந்து ரெண்டாவது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல டீட்டெயில் அனலிஸே போக வேணாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேத்துக்கு போகாது. நான் ட்வீட்டே போடாத காரணம் என்னன்னா அது வந்து நம்ம இன்னொரு ஆளுக்கு வந்து பார்க்க தூண்டுற மாதிரி ஆயிரும். நம்ம டீட்டெயில் அனலிஸ் எல்லாம் எதுவுமே அந்த விஷயத்துக்கு டாபிக்லயே போக வேணாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி தான். நம்ம இந்த இது இப்படி இருந்துச்சு அப்படி வந்துட்டு சொன்னதுக்கு சொல்றேன். அது சும்மா ஃப்ரெண்ட்லியா விளையாட்டு கூட நீங்க வந்து இவர்தான் இருக்கும் அந்த வாய்ஸ் அப்படி சொல்றீங்கன்னா இந்த டைம்ல எல்லாரும் வந்து ட்ரிகர் ஆயிடுவாங்க. அது வேற மாதிரி நெகட்டிவா போயிடுது. நம்மளுக்குள்ள எந்தெந்த டைம்ல விளையாடணுமோ அந்த டைம்ல விளையாடிக்கலாம். மற்ற டைம்ல ஜாலியா நம்ம பாட்டு நம்ம வேலையை அப்படி ஒரு வேளை பரணி ப்ரோ வந்து யாராவது போடுறாங்கன்னா அவெஞ்சர்ஸ் மாதிரி நாங்க வந்து காப்பாத்துவோம் ப்ரோ. அட எப்படிதான்ப்பா அவனையும் வந்து காப்பாத்துறான்ட்டு திரும்பி வந்தாங்க. அது வந்து அது வேற மாதிரி போயிடும்பா. வேண்டாம், அதை பத்தி மட்டும் பேச வேண்டாம். வேற எதனா பேசுவோம்.
சொல்லுங்க. யாருமே பேசல விஷால் ப்ரோ. ஒரு போன்ல சொல்லிட்டாரு ப்ரோ, சொல்லுங்க. சார் யாருக்கிட்ட பேசுனப்பா? என்னதான்பா போன அண்ணே வாரம் எதிர்பார்த்து கேக்கல. அண்ணே அதெல்லாம் இல்ல, நான் ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்கேங்க. போன வாரம் உண்மைதான். ஏதோ மதுரை வந்தவனே விஷால் வந்தா பயங்கரமா கலப்பணும், அதே மாதிரி திருச்சி வந்தவனே பிரகாஷ் வந்தா கலப்புன்னு பார்த்தா பிரகாஷும் வரல. பிரகாஷ் வரலையா? ஆமா பாரு, அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனா நான் என்ன வர முடியல. ஏன்னா வந்து மதியானம் வரேன்னா நான் மதியானம் தான் ஓகேன்னு, ஈவினிங் இதுக்கு தள்ளி போயிட்டாங்க. வர்றதுக்கு இன்னொரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. நான் அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டிய சூழ்நிலை. அதனால அப்படியே நான் போயிட்டேன். அப்பயும் சீக்கிரம் இன்னொரு வர முடியுமா கேட்டேன். இன்னொரு 20 நிமிஷம் ஆகும். நாங்க இன்னும் 20 நிமிஷம் நமக்கு தாங்காது, நமக்கு ஒர்க் வந்துருச்சு, அதில் கிளம்புவோம் கிளம்பிட்டேன். அவ்வளோ வேற ஒன்று தவிர்க்கணும்லாம் இல்லை. நம்ம சுகுமார் ப்ரோ பார்க்காம நம்ம எப்பலாம் பார்த்துக்கலாம். நம்ம சுகுமார் ப்ரோ கோச்சிக்க மாட்டாரு. இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். நம்ம எப்படி பார்த்தா நம்ம ஜிவி இப்போ ஜிவி கிராஸ் பார்த்துக்கலாம். இல்லை நம்மளாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, அவர் கேட்டாரு, அவர் அங்க வந்துட்டும் கேட்டாரு பிரகாஷ் மகதேவ் வரலையான்னு. அதையும் சொன்னா அப்படி அதனாலதான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அவரே கூப்பிடுறாருன்னு சொன்னாரு. பட் நம்ம அந்த நேரம் நம்ம அந்த 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். எப்பயாலும் நம்பால் தான், எப்பயாலும் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு 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 புரிதலின் அடிப்படையில இன்னைக்கு ஒர்க்கை பார்க்க போயிட்டேன். அவ்வளவுதான். ஆனா பிரகாஷ் அண்ணா, எனக்கு உங்களோட சுகுமார் அண்ணன், பரணி, உங்களோட எல்லாரோடையும் படம் ஒண்ணு பாக்கணும்ண்ணே. ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணுங்கண்ணே. இப்படிதான் சொன்னீங்க, போனாட்டி வரவே இல்லை. சும்மா ஒரு படம் பார்க்க வரேன்ட்டு வரல. இல்லண்ணே, நீங்க எல்லாரும் மதுரை வந்தீங்கன்னா உங்களை நல்லா சுத்தி பார்த்துட்டு நான் உங்களை நல்லா அது பாருங்க. நீங்க மதுரை வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். இது வந்து சேர்ந்து பார்க்குற ஐடியாவா? இப்ப ஐயப்ப கல்யாணத்துக்கு வந்தோமே, அப்பயாச்சும் வந்தீங்களா? அப்பயும் வரல, நான் வெளியில போறேன்ட்டீங்க, போன் அடிச்சு கொடுத்தா. திருச்சியில டால்பி அட்மாஸ் திறக்க போறாங்க, போய் பாருங்க ஒரு வாட்டி. ஏப்ரல் 26 போறாங்க. ஆமா, 6 ஸ்கிரீன் உள்ள டால்பி ஸ்கிரீன் ஓபன் பண்றாங்க. ஏப்ரல் 26 ஓபன் ஆகும் இந்த மாசம். அது இப்போ இந்த ஹைதராபாத்ல அல்லு சினிமா திறந்துருக்காங்க, அந்த மாதிரி தானே டால்பி? இந்தியாவுல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன், தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். ஓகே, சும்மா ப்ரோ நீங்க வரீங்களா? பாப்போம். எங்க ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ கரை அங்க போயிருங்க பிரகாஷ் ப்ரோ. இனிமேல பெரும்பாலான படம் அங்க போயிருவேன். அந்த தேட்டர்லயாவது காலைல 7 மணி ஷோ கொடுக்க சொல்லுங்கய்யா. வந்து கொடுக்க மாட்டாங்க, எபிக் மட்டும்தான், அங்கெல்லாம் கிடையாது. ஆனா கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சொல்லுங்க. கேக்குது. அண்ணா நேற்று சும்மா இப்பெல்லாம் சரியா படம்லாம் பார்க்க முடியறது இல்லை, நான் ஐபிஎல் எல்லாம் போயிட்டு இருக்கேன்ட்டு நேற்று வந்துட்டு வீர தீர சூரன் ரீவாட்ச் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சுண்ணே. சரி, என்னமா ஒர்க் பண்ணிருக்கானுங்கடா. ஆனா நிறைய டீடைலிங் இப்ப திருப்பி பாக்குறப்பதானே தெரியுது, அவ்வளவு டீடைலிங் பண்ணிருக்காங்க. நம்ம பெருசா அவன் ஸ்பூன் ஃபீடே பண்ணல அப்படின்ட்டு சொல்றோம், பட் ஆனா அங்கங்க அந்த திலீப் கேரக்டருக்கு நடக்கிறது அதெல்லாம் போன் கான்வர்சேஷன்லயே அப்படியே போகுது. அவன் டீ வாங்குறது, டீ கடையில நடக்கிற சம்பவம் அதெல்லாமே போன் கான்வர்சேஷன்ல போகுது. அப்புறம் விக்ரமோட ஆக்டிங் இன்னும் லேயர்டா இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணேன் திருப்பி பார்த்துட்டு. இந்த படம் ஏன்டா ஓடல அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சுண்ணே. இது பேர் என்ன சொல்லுவாங்க ப்ரோ? அந்த பாம் பேரு என்ன சொல்லுவாங்க இந்த படத்துல? கிழங்கு. கிழங்கு சீன் ஒண்ணு இருக்குமே ப்ரோ, சீட்டோட நுனிக்கே வந்து. ஆனா எனக்கு திருப்பி ரீவாட்ச் பண்றப்பயும் கடைசி 10 நிமிஷம் ஒர்க் ஆகல. சுகுமார் ப்ரோட்டா நீங்க பேரை கேட்கணும். கிளைமேக்ஸ்ல அந்த பேர் யாரு? பஸ்ல ஏறுறவங்க பேர் யாரு? சுகுமார் ப்ரோ தெரியலையே ப்ரோ. ஏன் திரும்ப மறக்கிறீங்க? என்னங்க போங்க, இவ்வளவு நாள் ஞாபகப்படுத்தி அந்த பேரை நீங்க ஞாபகம் வச்சு. சரி, ரீவாட்சி பார்த்து அவரை கேட்போம். ரீவாட்சி பார்த்து வர நீங்க சொல்லுங்க, கடைசியா வர ஒரு பேர் தெரியல. என்னங்க போங்க திரும்பமா. நான் எப்போ படம் பார்த்தேன், நான் என்ன ஞாபகம் வச்சிருக்கேன், என்ன நீங்க அந்த பேர் ஞாபகம் வச்சுக்காம இருக்கீங்க இப்ப ரீவாட்சி பார்த்துட்டு? ஏன்னா க்ளூ தரேன், கோழிக்கடைன்னு ஆரம்பிக்கும். ரவி ரவி அப்பா பேரு இல்ல, ரவி இல்ல, தவறான ஆன்சர். ரவி கண்ணன் வந்துட்டீங்க. அது சண்முகமும் இல்ல. சந்தானம்.
அதான் பண்ணு இந்த படத்துல. ஆனா அந்த டைம் பாக்குறப்ப உங்களுக்கு கடைசி 10 நிமிஷம் ஒர்க் ஆச்சா பிரகாஷ் அண்ணா? எனக்கு லாஸ்ட் 10 மினிட்ஸ் எனக்கு படமே ஒர்க் ஆச்சுங்க, சூப்பரான ரைட்டிங். எனக்கு அந்த அந்த சிங்கிள் ஷாட் ஆக்ஷன் பிளாக் இருக்குல்லன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியல. எனக்கு அந்த டைமும் இருந்துச்சு இப்பயும். ஆனா மத்தபடி சூப்பர். சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் தான் விஷால் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இருந்துச்சு. அந்த இவனை துரத்திட்டே போவான்ல, பாத்ரூம்குள்ள ஒட்டி கேட்டுருவான்ல, அந்த சீன் நல்லா இருந்துச்சு மாதிரி. ஆனா அந்த கடைசியில இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் நமக்கு யூஸ்வல். அந்த பாட்டு வர சீக்வன்ஸும் நமக்கு ஒட்டல. இல்ல அதான் விஷால் ப்ரோ, இல்ல அந்த பாட்டு வந்து அங்க எப்படி இருந்தாலும் ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு, அங்க போட்டு அது பேக்ரவுண்ட்ல வர மாதிரி இருந்திருந்தா கூட கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்கும். அது எங்க இருந்து அது அப்படியே ஒரு ஹெச்டியா அந்த சாங் போட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் போடணுமே போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. நான் அப்பவே அது எனக்குமே அது பார்க்கும்போது அது தெரியாம இருந்திருந்தா கூட நமக்கு ஓகேவா இருந்திருக்கும். அது தெரிய. ஆமா இன்னொன்னு எஸ்டே சூர்யா பயங்கரமா அடிச்சிருக்காரு. அது நேத்தி பாக்குறப்ப இன்னும் இந்த மனுஷன் சூப்பரா பண்ணிருக்கானே அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேக் ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியல, டக்குன்னு ஆரம்பிக்குது இல்ல. சோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்தனாலதான் அந்த படம் நமக்கு ஒத்துச்சு. எஸ்டே சூர்யா வந்துட்டு அந்த அப்பா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு கெஞ்சுவானே, அப்ப எஸ்டே சூர்யா சாப்பிட்டுக்கிட்டே பேசுற சீனு, அதுக்கப்புறம் என்கவுண்டரை சொல்ற சீனு, அப்புறம் விக்ரம பார்த்தோன்னே கார்ல இருந்து நகர்ந்து உட்காருவாரு. ஐயோ செமையா இருந்துச்சு அதெல்லாம். இல்ல அதான் விஷால் ப்ரோ, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா கமர்ஷியல் மூவி ப்ரோ. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றேன்ட்டு ஏதோ கொஞ்சம் இது பண்ண மாட்டி. ஏன்னா நீங்க அந்த விக்ரம்க்கு அந்த படத்துல கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 10 சீனாச்சும் பயங்கரமான மாஸ் சீனா இருக்கும். எடுத்து தனியா எடுத்து வைக்கலாம். ரொம்ப பிடிச்ச சீன் தெரியுமா பல்தான்? அந்த கல்யாண மண்டபத்துல டே அப்படின்னு வரல, அதுக்கு முன்ன அந்த டே சீக்வன்ஸ் ஃபுல்லாவே நான் பார்த்தேன். சூப்பரா பண்ணிருக்கீங்களா, டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. பின்னாடி இருந்து வேற அவங்க பேர் நான் மறந்து போகுது, துஷாரா, சும்மாரு காளி சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். பயமா இருக்கு விக்ரம், அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இரிட்டேட்டிங்ன்றத விட அந்த சீன் எனக்கு கொஞ்சம், இப்போ இந்த பொலிட்டிக்கல் எல்லாம் பாக்குறோம்ல, போலீஸ டேன்னு சொன்னது அவன் தப்பு, இந்த இடத்துல நீ பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காக இப்ப இவனையும் டேன்னு சொல்றியான்ற மாதிரி எனக்கு விக்ரம் கேரக்டர் மாதிரிதான் போச்சு. டீயே தட்டி விட்டதுக்கு டேன்னு சொல்ல, இப்ப யார் தட்டி விட்டாலும் அந்த இடத்துல போலீஸ் அப்படிதான் பார்ப்பாங்க, டே அப்படின்னு 2 போடு தான் போடுவாங்க. அவன் செத்துட்டாமா அடிச்சவன். ஆமா, அது கொண்டு போய் உள்ள அடிச்சு அவங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றப்ப அது நடந்தது. பட் யாரா இருந்தாலும் அந்த போலீஸ் சரி அந்த கேரக்டர் பேராச்சும் சொல்லுங்க. அந்த கேரக்டர் பேராச்சும் சொல்லுங்கப்பா. எந்த கேரக்டர் பேரு? அந்த அடிச்சு செட் போன கேரக்டர் திலீப். அப்பாடா, பேராச்சும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அதுதான் விஷால் ப்ரோ வந்தோடனே சொன்னாரு. பிரகாஷ் ப்ரோ கோழி கடை சங்கர் புரியல. கோழி கடை சூப்பர் சர்வீஸ், சூப்பரான பதில். ஞாபகம் வச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருக்கீங்க, சந்தோஷம். கோழிக்கடை சங்கருங்கிற பேர சுகுமார் போட்ட ஒரு 10 தடவை 20 தடவை 100 தடவை சொல்லியிருப்பேன். இவ்வளவு நாள் கேட்டாரு. இப்ப கோழிக்கடை சண்முகம் வரைக்கும் வந்தாரு. அதான் சொன்னேன், கரெக்டா ஆரம்பிச்சுட்டீங்க கம்பெனி இருக்குன்னு தப்பா போயிட்டாரு. வாய் வரையும் வந்துச்சு சண்முகம் வரைக்கும் வந்துருச்சு. அப்ப பக்கத்துல சங்கர்னு வந்துருக்கீங்கன்னு பார்த்தேன். உங்களுக்கு கோழி பண்ண செல்லதுருனாச்சும் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், அது கூட வரல உங்கள்கிட்ட. அப்புறம் பிரகாஷ் அண்ணன் இப்ப ஏதாவது சீரிஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஒரு கொரியன் சீரிஸ் ரீசெண்டா பார்த்தேன். எதுவுமே பாக்கலங்க. என்ன பாவப்பட்ட ஜீவன் ஆக்கி விட்டீங்க இன்ஸ்டாகிராம்ல எழுத்து விட்டு. நல்லா நாளைக்கு போதை கொடுக்குதா? ஒரு போதையாக சொல்லலாம் பார்த்தா ஏங்க அது இல்ல. இத கேளுங்க, நான் பாட்டுக்கு சொகுசேன்னு 4 சீரீஸ், கொரியன் சீரீஸ், ஒரு 2 அதர் லாங்குவேஜ் பிலிம், தெலுங்கு படங்கள் வந்தா எல்லா படமும், சின்ன படம் பெரிய படம், அந்த படம் இந்த படம் இல்லாம எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். ஹெச்டி படம் வந்துச்சுன்னா ஹெச்டி வந்துச்சுன்னா உடனே டக்குன்னு போய் பார்த்துருவேன். தமிழ் படம் ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆனா ஓடிடில பார்ப்பேன், ரிப்பீட்ல பார்ப்பேன். புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன், ஏதாவது நாவல்கள் எடுத்து விட்டு போதும் அதை எடுத்து படிப்பேன். ரிப்பீட்லயாச்சும் நாவல்கள் படிச்சுட்டு இருந்தேன். நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடலான்னு ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்க, நானும் எல்லாரும் பூஸ்டப் பண்ணீங்கன்னு போட்டேன். அதுக்கு கண்டென்ட் வச்சுக்கிறது கூட மேட்டர் கிடையாது, வீடியோ பேசுறது. அதுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ தேடுறது, ரெஃபரன்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியாம, ஐபோன்ல டவுன்லோட் பண்ண முடியாம, யூடியூப்ல வந்து ரெக்கார்டு போட்டு, ஸ்கிரீன் ரெக்கார்டு போட்டு அதை டவுன்லோட் பண்ணி வைக்கிறது, அப்புறம் ரெஃபரன்ஸ் வீடியோ அதுக்கு யோசிக்கிறது.
எல்லாம் உட்காந்து எடிட் பண்ணதுக்கு அதுக்கேற்ற ஆடியோ போடுறது, ஆடியோ போட்டா 60 செகண்டுக்கு மேல போட்டா அவனுக்கு காப்பி ரைட் சொல்றதுனால ஒவ்வொரு எடுத்து சைட்ல கொஞ்சம் செகண்டா எடுத்துட்டு போடுறது. அதுக்கப்புறம் இந்த சப்டைட்டிலுக்காக அந்த சிசி கிளிக் பண்றது, ஓவர்லே பண்றதுன்னு சொல்லிட்டு எடிட்டிங்கு திங்கிங்னே நம்ம லைஃப் இன்ஸ்டாகிராமுக்கே போகுது. இன்ஸ்டாகிராம் போட்டு அப்லோட் பண்றதுக்கு அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ட்விட்டர்ல ஷேர் பண்ணிட்டு யூடியூப்ல அந்த வீடியோ போட்டு ஐயப்பா சாமி போதும் ஆகுது. இதுக்கு மேல நான் எங்க சீரிஸ் பாக்குறது, எங்க படம் பாக்குறது, எதுவுமே பார்க்கல. ஆனா பிரகாஷ் அண்ணா கொஞ்சம் பண்ணீங்கன்னா பலன் கொடுக்கும். ஃபியூச்சர் வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்குங்க. அதை வேற ஏதாவது தான் பண்ணணும் போல இருக்கு. இதே யோசிச்சுட்டு இதே பண்ணிக்கிட்டு தான் வேலைக்கு ஆகுது போல இருக்கு. கொஞ்சம் ஏதாவது வேற ஏதாவது மத்தவங்க மாதிரி கண்டென்ட்டா போகாம ஜஸ்ட் சும்மா நாத்தி இறங்கி ஜும்கலக்கா ஆடும் போல இருக்கு. அப்படி பண்ணா டப்புன்னு பார்த்துடலாம் போல இருக்கு. இது வந்து நம்ம பேசுற 5 நிமிஷம், அதாவது உண்மையாக சொல்லுவாங்கல்ல, இந்த வடிவேல் இந்த பூ பஸ்ஸுக்கு டிக்கெட் 10 ரூபா, பூ 50 ரூபாய் 100 ரூபாய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ பேசுறதுக்கு 5 நிமிஷம், அதை எடிட் பண்றதுக்கு அரை நாள் 1 நாள்னு போகுது. இதுக்குதான் ஆனா நான் எடிட்டர் வச்சிருக்கேன். நீங்களுமா? அது ஒரு பெரிய வேலைண்ணே. ஆமாண்ணா அண்ணன், நான் எடிட்டர் வச்சிருக்கேண்ணா. என்னாலனா அது டஃப்ண்ணே. ஏன்னா நான் முன்னாடி நானே தான் பண்ணிட்டு இருந்தேன். என் போன் பாவண்ண துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேய் விடுறா, எவ்வளவுதான்டா இது என்ன போட்டு நீங்க டார்ச்சர் பண்ணுவேன்ட்டு எல்லா வீடியோவும். இப்ப சில படம்லாம் நான் முன்னாடியே பார்த்து வச்சிருப்பேன். ஸ்கெடியூல் போட்டு அவன்கிட்ட வீடியோ ஒரு 5 வீடியோ 6 வீடியோவா சேர்த்து எடுத்து கொடுத்துடுறது. வந்துட்டு அப்படியே எடிட் பண்ணி கொடுத்துருவான். அது ஒவ்வொரு நாளா போட்டுக்கிறது. இப்ப இதுக்குன்னு உள்ள ஸ்பெஷலிஸ்ட் யார் இருக்காங்களா? இன்ஸ்டாகிராம் வீடியோ எடிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? எனக்கு புரியலையே. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நம்ம கிட்ட எல்லாம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டீடைல் கொஞ்சம் சொல்லுங்க. டீடைல் சொல்லுங்க, நான் பேசுவேன். நாளைக்கு காலைல போன் அடிக்க மறந்து, நாளைக்கு காலைல அடிக்க, நான் படத்துல இருப்பேன். நானும் படம் போறேன், முடிச்சுட்டு நம்ம பேசுவோம். முடிச்சுட்டு கூப்பிடுங்க, பேசுவோம். இது ரொம்ப பெரிய ப்ரெஷரா இருக்கு. இன்னொன்னு இன்ஸ்டால இப்ப இந்த எடிட்டர்ஸா இருக்கானுங்களானே எல்லாருமே, எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு 90% எல்லாமே காலேஜ் பசங்க. ரொம்ப சின்ன பசங்க தான், காலேஜ் படிக்கிற பசங்க தான். பார்ட் டைமா பண்ணுவானுங்க. அவனுங்க கேட்கறதுலாம் ஒண்ணுதான், வீடியோஸ் எப்போ வரும்ன்றத முன்னாடியே சொல்லிடுங்க, கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிட்டீங்கன்னா கரெக்டா எடிட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நல்லா பண்றான் அந்த பையன். சின்ன பையன் என்கிட்ட ஆரம்பிச்சான். அப்படியே எனக்கு பண்ண வீடியோஸ் எல்லாம் காட்டி 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 இப்போ ஒரு 15 கிளைண்ட்ல ஒர்க் பண்றான். 15 கிளைண்டா எவ்வளோடா ஏர்ன் பண்றேன்னா ஒரு அமௌண்ட் சொன்னான். சேர்றா சந்தோஷமா இருக்கு, காலேஜ் படிக்கிறப்ப காசை பார்த்து கொஞ்சம் சேர்த்து வைடா அப்படின்னு சொல்லிடுங்க. சூப்பரான விஷயம் தான். ஏன்னா திருச்சியில முதல்ல இந்த பப்ளிக் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம தான் ஆரம்பிச்சோம். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தான் அந்த சமயத்துல ஆரம்பிச்சது. நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தோம். ஒரு பையன் வந்து இந்த கார்த்திக் கருப்பு கலையிட்டான்ல, அந்த பையனோட தம்பி நம்ம சேனல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணான். அந்த பையன் வந்து சூப்பரா ஒர்க் பயங்கரமா ஒர்க் பண்ணி நம்ம இது பண்ணோம். அப்புறமேட்டு இன்னொரு பையன் காலேஜ் படிக்கிற பையன் ஒர்க் பண்ணான். நம்ம ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டைமிங் காலேஜ் டைமிங் மாத்திரம் டக்கு டக்குன்னு போனாங்க. ஆனா இப்ப அந்த பையன் கார்த்திக் கருப்பு கலையோட தம்பியும் பெரிய இன்ஃபுளுசர் ஆயிட்டான். பயங்கரமா இருக்கான். அவனும் இன்ஸ்டாகிராம் பயங்கரமா போட்டு வீடியோ போட்டு வேற லெவலில் செட் ஆகிட்டா ஒர்க்கும் பண்றான். சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா இப்ப 100 சேனல் இருக்கு. ஆனா இப்ப நம்ம சேனல் முதல்ல ஆரம்பிச்ச சேனல் வீடியோ போடுறது இல்லை. நமக்கு இப்ப ஆள் இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண முடியல விட்டோம். ஆனா அது நல்ல விஷயம், அது நல்லா வளர்றான். ஏன்னா சூப்பர் விஷயமா. ஒரு பையன் கவர்மெண்ட் போஸ்டிங் போயிட்டான், ஒருத்தன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். அதனால அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. பயங்கரமா போயிட்டாங்க எல்லாம். இப்ப இதனாலதான் எனக்கு இது கிரியேட்டர்ஸ் பத்தி பேசுறதுனால மதன் கோரி எப்பயுமே ஒரு தனி மரியாதை இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க கொஞ்சம் வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரியுதுல்ல எவ்வளவு கஷ்டம்னு. அந்த ஆள் ஒரே ஆளா பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு. டெய்லி வீடியோ டெய்லி போடுவான். அவரே எடிட் பண்ணுவாரு, அவரே பேசுவாரு, அவரே கண்டென்ட் எடுப்பாரு. ஆனா இப்போ ஒரு பெரிய டீம் வச்சுட்டாரு. ஆனா அவர் எல்லாமே அவருக்கு ஃபியூச்சர் சூப்பரா அமைஞ்சிருச்சுல்ல. ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா டெய்லி எப்படி பண்ண முடியும்? டெய்லி பண்றது இருக்கே ஒரு பெரிய தலைவலினா. இல்லங்க, நான் சீரியஸ் சொல்றேன். வீடியோ மட்டும் நீங்க பேசிட்டீங்கன்னா டெய்லியும் பேசலாம். நான் பேசுவேன், 100 வீடியோ கூட பேசிடுவேன். ஆனா அதை எடிட் பண்ணி பிரசன்டேஷன் பண்றது இருக்குல்ல, அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எடிட்டிங் ரெஃபரன்ஸ் வீடியோ யோசிக்கிறது இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டு அப்படியே ஒரு போட்டோ போட்டு கீழே முடிக்க முடியாது. எனக்கு அது திருப்தி வேணும், ஒவ்வொரு கிளிப்பிங் வேணும். அதுல ஒரு திரும்ப ரீல்ஸ்ல நான் பார்த்து எடிட் பண்றேன். ஆனா இதுவே சில பேர் சொல்றாங்க வீடியோக்கு கீழே இருக்க மேல போட்டு மேல கீழே போட்டு நம்ம நண்பர்களே நம்ம அளவுக்கு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன இதுவே நான் பார்த்து செய்யறேன்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இதுக்கு மேல எஃபோர்ட் போட்டோம்னா நான் வந்து டோட்டலா அதுல மட்டும் தான் இருக்கேன். நமக்கு ட்விட்டர் தானே மெயின். நமக்கு ட்விட்டர் தான். இதுல கவனம் செலுத்தி நமக்கு இதுலதான் இப்ப எல்லாமே. அது சும்மா சைடா சும்மா ஆசைக்காக பாக்குறது தானே. அதுல போய் முழு கவனம் செலுத்தினா என்ன ஆகுறதுங்கிறதா இப்போ அதுக்கேற்ற சார் நீங்க சொல்ற மாதிரி எடிட்டர்ஸ் தான் ஃபாலோ பார்ப்போம். ஏதாவது நாளைக்கு பேசுவோம், நம்ம 12 மணிக்கு மேலே படம் முடிச்சுட்டு பேசுவோம். ஓகே, நாளைக்கு இந்த டாபிக் வரும், கடைசி கிட்ட மாச்சு வருவோம். இன்னைக்கு கடைசி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷமாச்சு நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை பத்தி பேசுவோம்.
நாளைக்கு எல்லைக்கு ரிலீஸ் ஆகுது, யாரெல்லாம் புக் பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் படத்துக்கு போக போறீங்க, எப்போ போகலான்னு ஐடியால இருக்கீங்க, என்ன காரணத்தினால போகலான்னு இருக்கீங்க, எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படத்துக்கு, எதனால இருக்கு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லைக்கிய படத்தை பத்தி ரொம்ப பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருந்தாரு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. தம்பி டிவி இன்னும் வரலன்ற மாதிரி அவர் போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கதான் இருக்கேன். இருக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. சொல்லுங்க சுமாரண்ணா. எதுவாக இருந்தாலும் படம் பார்த்துட்டு பேசிக்கலாம்னு இருக்கேன். ஓகே டன். அடுத்து நெக்ஸ்ட் விஷால் நீங்க சொல்லுங்க. காலைல 9 மணிக்கு போறேன்னு. விக்கி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் அது ஒரு சென்டிமெண்ட். நாங்க விக்கி படம் தான் நானும் என் ஃப்ரெண்டு தான் தனியா போய் பார்த்திருக்கோம். அதனால அதே ஃப்ரெண்டோட தான் போறேன். எங்க 2 பேருக்குலாம் செம்ம ஆம்பளை ஆண் மகன் பாலாஜின்னு ஒரு ஃப்ரெண்டு. காத்துவாக்கல நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சீன்ஸ்லாம் ரொம்ப புதுசா இருக்கும், பெருசா காப்பி அடிக்க மாட்டாப்ல, அதனால ரொம்ப பிடிக்கும் விக்கிய. பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கும், அதனால ஒரு நம்பிக்கையோட போறேன். அப்புறம் பிஆர் தான் எனக்கு வர வர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஆடடா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ஆனா ஒரு ஹைப் இல்லை, அது உண்மைதான். இந்த படம் பயங்கரமா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்ற ஒரு ஹைப் இல்லை. ஆனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் மேல ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டே இருந்துச்சு. அது ப்ரிமைஸ்னால போய் பார்ப்போம். நாளைக்கு பார்த்துட்டு டியூரேஷன் கூட கொஞ்சம் சின்னதுதான் போல, பெருசா இல்லை போலயே, அதனால பார்ப்போம். நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேங்க. 2.5 மணி நேரம் ப்ரோ. ஆமாமா வீரன், இப்ப நம்ம 2.5, நம்மளாம் 3:50 4ன்னு போயிட்டு இருக்கோம்ல. நார்மலைஸ் பண்ணிட்டானுங்களா? நார்மலைஸ் ஆயிடுச்சு மாவீரன். பாருங்க அடுத்து இப்ப அட்லி படம்லாம் எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு, டியூரேஷன் எவ்வளவு இருக்கும்னு. அட்லி படம் 3 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கும். நம்புறீங்களா? இல்ல அட்லி படம் 3 மணி நேரம் தான். ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். மாவீரன் மெர்சலோட அந்த ஆரம்ப ஃபுட்டேஜ் எவ்வளவு தெரியுமா? அது அவ்வளோ எடுக்கலாம். ஆனா அவர் கமர்ஷியல் வித்த தெரிஞ்சவர்ல, இதுக்கு மேல போனா இப்போ அது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த இதை கரெக்டா ஒர்க் பண்ணதுனால அதுக்கு எல்லாம் கரெக்டா அமைஞ்சிருக்கு. பார்ப்போம். வேற யாரும் இல்லையா படத்துக்கு போறவங்க? நம்ம வேற யாராவது போறீங்கன்னா சொல்லுங்க. பரணி, நான் நாளைக்கு காலைல 10:55க்கு ஷோ திருச்சி மெகா ஸ்டார்ல நம்ம படம் பாக்குறேன். நமக்கு 9 மணி ஷோ இல்ல, 10:55 தான் முதல் ஷோ புக் பண்ணியாச்சு. காலையில 10:55க்கு போயிட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போலாங்கிறத ஐடியா. சிவன் படங்கள் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. எல்லா படமும் எனக்கு போடி ரொம்ப பிடிக்கும். நானும் ரவுடி தான் பிடிக்கும். காத்து வாக்குல 2 காதல் ஒரு 60% பிடிக்கும். படம் ஃபுல்லா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லா பிடிச்ச படம்னு சொல்ல முடியாது. தானா சேர்ந்த குற்றம் ஒரிஜினல். இவ்வளவு நாள் எங்க ப்ரோ இருந்தீங்க? இப்படி விக்கி படத்தை இந்த அளவுக்கு யாரும் சொல்லி நான் கேட்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்கு போடி ரொம்ப பிடிக்கும். நானும் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் என்ன காத்துவாக்கள் 2 காதலுமே எனக்கு 60% பிடிக்கும். தானா சேர்ந்த கூட்ட படம் எனக்கு, நான் ஒரிஜினல் ஹிந்தி பார்த்துட்டனால எனக்கு அந்த படம் எனக்கு சரியா செட் ஆகல. ஆனா அதுவுமே இப்ப ரிப்பீட்ல பாக்குறதுக்கு நல்லா தானையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த ஒரிஜினல் பார்த்துட்டேன். அந்த ஒரிஜினல்ல ஒரு எசன்ஸ் இருக்கும், சூப்பரா இருக்கும். அது ஸ்பெஷல் 26ங்கிறது அவங்க ஒரிஜினலா அது ஒரு அது இவங்க நல்லவங்க இவங்க அப்படின்னு இவங்க இது பண்றாங்க. ஜென்டில்மேன், அந்த ஜென்டில்மேன் கான்செப்ட் கொண்டு வந்தாலே நமக்கு அது நேச்சுரலாவே இருக்கும். கடைசி அவங்க அது ஒரு பயங்கரமா இருக்கும். அது அப்படியே முடிச்சிருக்கலாம். அதுல கிளைமேக்ஸ்ல என்ன சூப்பரா இருக்கும். அந்த கார்த்திக் கேரக்டரோட ஒரிஜினல் ரிசல்ட் இருக்குல்ல, மனோஜ் பாஜ்பாய் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. மனோஜ் பாஜ்பாயா போலீஸ் ரோல் யாருன்னு நான் பாருங்க, அவரா இல்ல இவரான்னு தெரியல, சரியா ஒரு ஸ்பெஷல் 26ல ஓகேவா. ஆனா அது சூப்பரா இருக்கும். அந்த ரோலே பாத்தீங்கன்னா அந்த அது ஒய்ஃப் ட்ரீட் பண்ற விதம் அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். இது எனக்கு அந்த படம் கொஞ்சம் சீரியஸா இருந்துச்சுங்க. ஸ்பெஷல் 26 தானா சேர்ந்த கூட்டம் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அது ஸ்பெஷல் 26 கிளைமேக்ஸ் அந்த டைட்டிலுக்கே மீனிங் இருக்கும். அந்த ஸ்பெஷல் 26 அது கரெக்டா அந்த 26வது நபர் இருக்காருல்ல, அது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். அது கரெக்டா ரிவீல் ஆகிற இடமும், காஜல் இவங்க ஃபாரின் போய் செட்டில் ஆகிற இடமும் எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுவும் அனுபவம் கேர் ஃபர்ஸ்ட் இந்த இது பண்றது, பின்னாடி இந்த ஹிந்தி பேசுறது, அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல அனுபவம் கேர் ரோலே பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணா மாத்துனதுன்னு சொல்லி கொஞ்சம் சில விஷயங்கள் மாத்திருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிப்பீட் வாட்சில பாக்குறப்போ 4 காமெடி 2 பாட்டு அதுவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. ஆனா அவரோட ஒரிஜினல் வெர்ஷன் மட்டும் கணக்கு பண்ணா அந்த 3 படமும் எனக்கு ஓகே, நல்லா இருக்கும். எனக்கு அது நானும் ரொம்ப தியேட்டர்ல பாக்குறப்ப ரொம்ப பயங்கரமா எனக்கு ஒர்க் ஆன படம்.
தியேட்டர் மூமெண்ட் தான் சூப்பரா ஒர்க் ஆன படம் அது. அந்த ஒரு இது இருந்தாலும் வந்து இப்ப பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இல்லை, இருக்கு, லேசா இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு படம் பார்ப்போம். அதனால எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் பார்ப்பேன். எக்ஸ்பெக்டேஷன் தானே போய் பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவா பேசுவோம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போய் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணதான் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல போறேன். பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா okay. உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம் என்னன்னா அந்த 4 படத்துல பிடிச்ச ஆல்பம்? போடா பொடிதான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல எல்லா வகையிலும் போடா பொடிதான். போடா பொடி அந்த ஆர்டர் போடா போட பொடி, அதுக்கப்புறம் 400 ரவுடி தான், அதுக்கப்புறம் தான் தானா சேர்ந்த கூட்டம். அப்படியா? எனக்கு சாங்ஸ் தானா சேர்ந்த கூட்டத்துல ஐயோ சூப்பரா பண்ணிருப்பாரு. அடுத்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்பீக்கர்ல புதுசா, சொல்லுங்க. அதே நபர்கள் தான் எப்பவும் போல இருக்க நபர்கள் தான் இருக்கிறாங்க. இல்ல நான் ஆசாத்துன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, நான் இப்பதான் பாக்குறேன் அவரு. சாமி எனக்கு ரொம்ப தெரிஞ்சாகணும் சாமி தான் வந்திருக்காங்க. சுகுமார் ப்ரோ அனுகவும். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. சுகுமார் ப்ரோ இருந்தாருன்னா டவுட் சொல்லிடுவேன். சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? சுகுமார் ப்ரோ டவுட் காரணம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு யோசிக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. இல்ல என்னன்னா, எப்பவுமே இந்த ஸ்பெஷல் ஷோ ப்ரிவியூ ஷோ போடுவாங்க. அந்த ப்ரிவியூ ஷோ முந்தின நாள் போட மாட்டாங்கன்னா ரிலீஸ் அன்னைக்கு போடுவாங்க. ஏன்னா கண்டிப்பா ரிலீஸ் அன்னைக்கு போட்டுருவாங்க. ப்ரெஸ் ஷோக்குன்னு ஒரு ஷோ, அதை 9 மணிக்கு போடுவாங்க இல்ல 10 மணிக்கு போடுவாங்க. இவங்க 1 மணிக்கு போடுறாங்க. எனக்கு அதான் கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. எதுக்கியா 1 மணிக்கு போடுறீங்க? போடுறீங்க ஒண்ணு 12 10 மணிக்கு போடாம 1 மணிக்கு ஷோ போடுறீங்களே, காலை ஷோ வந்துரும்ல, நம்பி போயிடலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, நான் ஈவினிங் ஷோ தான் போலான்னு இருக்கேன். ஆனா டிக்கெட் புக் பண்ணாம இருக்கேன். அதனால நீங்க படத்தை இல்ல அதான் சுகுமார் அதுதான் சுகுமார் ப்ரோட்ட கேட்கலாம்னு பாக்குறேன். எனக்கு பிரஸ் ஷோக்கு இன்விடேஷன்ல பாத்தீங்கன்னா 12 மணிக்கு பதிலா 10 மணிக்கு பதிலா 9 மணிக்கு பதிலா 1 மணின்னு இருக்கு. அதனால கொஞ்சம் பயந்துட்டேன். சுகுமார் ப்ரோட்ட கேட்கலாம்னு பார்த்தா அது வீட்டுல இல்லாம இருக்கிறாரு. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. சரி ரைட். இந்த எப்பவுமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாம இல்லையான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. கரெக்டா டைம் ரிலீஸ் ஆயிருமான்னு. எனக்கு என்ன சந்தேகம்னா, ப்ரெஸ் ஷோ வந்து 9 மணிக்கு போடாம 10 மணிக்கு போடாம 12க்கும் போடாம 1 மணிக்கு போடுறாங்களா, அதுக்கான காரணம் என்ன? எது ப்ரெஸ் ஷோவா? இல்ல அது ரீசன் இருக்கு. 9 மணிக்கு தான் போட்டிருக்கணும். இந்த பிரசாத் லேப்ல தான் எப்பவுமே ஷோ போடுவாங்க, ப்ரெஸ் ஷோ. மாத்திட்டாங்க. இல்ல அது ஒரு 5 நாளைக்கு வந்துட்டு இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு இது பண்றாங்களா, ஈவெண்ட் பண்றதுனால 5 நாளைக்கு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஸ்லாட் கிடைக்கல. நீம் மேஜிக் லேட்டன் 4 ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு நாளைக்கு காலையில ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்லாட் கிடைக்காதனால 12 மணிக்கு போடுறாங்க. இல்லைன்னா 9 மணிக்கு தான் போட்டிருப்பாங்க. ஓகே, டவுட் கிளியரா. இப்ப காலைல படம் ரிலீஸ் ஆகுது, எந்த சந்தேகமும் இல்ல, 100% ரிலீஸ் ஆகுது. காலைல சர்வீஸ் ப்ரோ கேட்டீங்களே, அப்ப காரணம் எனக்கு இந்த ஒரு டவுட்னால தான் அப்படியே மைண்ட்ல அப்படியே ஒரு 10% குழப்பம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10 அல்லது 20% குழப்பத்தை ஓடிட்டு என்ன எதுக்கு தள்ளி வச்சிருக்காங்கன்னு. பட் இப்ப அந்த குழப்பமும் இல்ல, கிளியர் ஆகிடுச்சு. படம் நாளைக்கு கன்ஃபார்மா ரிலீஸ் ஆயிடுது. எனக்கு இன்னொரு டவுட் பிரகாஷ், இப்ப இது கொஞ்சம் புக்கிங் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல, பட் ஆனா பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்துச்சுன்னா அவருடைய முந்தைய படங்கள் மாதிரி நல்ல பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்கா? படம் கரை வரைக்கும் ஓடுங்க சூப்பரா. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல மக்களுக்கு பணம் புழக்கம், மக்கள் எலெக்ஷனால எதுல நல்லது நடக்கோ இல்லையோ, எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு பணம் தராங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு நடுவுல வந்து இந்த பிரச்சாரத்துக்கு ஆட்கள் ஓட்டு போவாங்க எல்லா கட்சியிலும். ஒவ்வொரு கட்சியிலும் 500 ரூபா 300 ரூபா 500 ரூபா 300 ரூபா 300 ரூபா இதை நான் பாக்குறேன். நிறைய நபர்ல லேடிஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த ஆட்களை கூட்டு போறதுன்னு இருக்குல்ல. பிரச்சாரத்துக்கு காலையில ஒரு கட்சிக்கு போறாங்க, மதியானத்துக்கு ஒரு கட்சிக்கு போறாங்க, ஈவினிங் ஒரு கட்சிக்கு போறாங்க. பயங்கரமா ஒரு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த வகையில் ஒரு என்டர்டைன்மெண்ட் கூடுதலா ஒரு ஃபேக்டர் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா, பயங்கரமா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணுவாங்க மக்கள். ஒண்ணுமே இல்லைன்னா ட்ரையா அது வேற ஏதாவது சாப்பாட்டுக்கு போறதுக்கு, வெளியே போறது, கோயில் போறது செலவு பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்து ஸ்கூலுக்கு செலவு பண்றது, எடுத்து வைப்பாங்க. பயங்கரமா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் வந்துச்சுன்னா அது ஒரு மக்கள் ஓரளவு செலவு பண்ண யோசிப்பாங்க, கரெக்டா செலவு பண்ண வந்துருவாங்க. அந்த அளவுக்கு படம் ஃபுல் பாசிட்டிவ் வேட் அமௌண்ட் வரணும். அதுக்கு வந்து விக்னேஸ்வரன் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கணும். என்ன பண்ணிருக்காங்கிறது நாளைக்கு காலைல 10:05 தான் எனக்கு தெரியும், உங்களுக்கு 9 மணிக்கு தெரியும். ஆனா பிஎம்எஸ் சூர்யா வேற இருக்காரு, பாப்போம் ஏதாவது ராசியா இருக்கா. ஆனா புக்கிங் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன் ப்ரோ. ஆனா பிஎம்எஸ் பார்த்தா 5K போகுது பர் ஹவருக்கு. கிராஜுவலா போகுது. அதாவது புக்கிங்கே இல்ல சொல்லிட முடியாது. புக்கிங் வந்து சூப்பரா பயங்கர பிச்சுட்டு போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் வந்து நீங்க அதை ஒரு டீசென்டான புக்கிங் இருக்குல்ல, அது புக்கிங் போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், திருச்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ பர்னிஷனர்ல ஏன் 11 மணிக்கு ஷோ மட்டும் தான் போடுறாங்க, 9 மணிக்கு ஷோ போடுறது இல்லைங்கிறல, அதெல்லாம் தாண்டி திருச்சியில் இன்னொரு மித்து பிரேக் ஆயிருக்கு இன்னைக்கு. ஏன்னா திருச்சியில வந்து ரஜினி படம், அஜித் படம், கமல் படம், தமிழ் படத்தை கூட விட்டுருவோம்,
ரஜினி படம், அஜித் படம், விஜய் படம், ஏதாவது ஒரு சில மற்ற நடிகர்கள் படம், அதுல கமல் படம் பயங்கர ஹைப்பா இருக்க படம், விக்ரமா இருக்கட்டும் அது மாதிரி படம், இல்ல வேற ஏதாவது ஸ்டார் படங்களே பயங்கர ஹைப்டா வர படங்கள் பொன்னியின் செல்வன். இல்ல ஹைப்டா இருக்கிற படங்களுக்கு தான் 190 ரேட் வைப்பாங்க எல்லா தேட்டர்லயுமே. இல்லைன்னா மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தான் 190 இருக்கும், மற்ற தேட்டர் 130, 130, 120, 100 இப்படிதான் இருக்கும் ரேட்டு. இந்த முறை எல்லா தேட்டர்லயும் 190 போட்டாங்க. எனக்கு ஆச்சரியம். எப்படின்னா இந்த நடிகர்கள் படத்துக்கு போடுற மாதிரி அஜித், ரஜினி, விஜய் இவங்களுக்குலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரியே 190 பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு போயிட்டாங்க. 4வது படத்துக்கே போட்டாங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. போன படத்துக்கு 130 டிக்கெட் ரேட்ல இருந்துச்சு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டிராகனுக்கு தான் 130 தான். அந்த டியூடு மட்டும் பொங்கலுக்கு வந்த நாள், சாரி தீபாவளிக்கு வந்த நாள் 150 இருந்துச்சு. இந்த டயர் 2 லெவல் ஆக்டர்ஸ்க்கு 150 போடுவாங்க, 130 போடுவாங்க, 150 போடுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு 190 போட்டாங்க. எனக்கு ஷாக்கிங். அந்த பாவிகளா டிஸ்ட்ரிபியூஷன் சைட் பிரஷரா இல்ல எதனால எனக்கு தெரியல. பெரிய நடிகர்கள் படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல ரெஜியன் மியூஸ் தான் ஒரு 1000 படங்கள் ரிலீஸ் பண்றாங்களா, எல்லா படத்துக்கும் அப்படி போடலையே. இந்த படத்துக்கு போடுறாங்கன்னா எனக்கு காரணம் எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியா நீங்க 190 அது எனக்கு அதனாலேயே புக்கிங்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்ல என்னன்னு புரியல. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பரணி, முடிச்சிடலாம். 8 நிமிஷம் இருக்கு பரணி. இல்ல நான் எதுவும் சொல்லல. நான் வந்துட்டு பிவிஆர்ல 9 மணி ஷோ ஓபன் பண்ணுவாங்கன்னு இன்னும் புக் பண்ணாம இருக்கேன். அது பிவிஆர் டைமிங் வந்து எப்பயுமே வந்து அந்த 12:30 ஷோ கொடுத்துருக்காங்க. ஆனா பராசக்தி 9 மணிக்கு போட்டாங்க. பட் இதுல வந்துட்டு காலையில ஷோ எந்த படத்துக்குமே அலாட் பண்ணல. இல்ல எனக்கு புரியல. நாளைக்கு லீவு நாள் இல்ல, எதுக்கு 9 மணி ஷோ போடுவாங்க? இப்போ மதுரையில போட்டதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. லீவு நாள் இல்ல. கோபுரம் வந்துட்டு எப்பயும் ரொம்ப சின்ன சின்ன ஹீரோ தாய் கேள்வி 9 மணிக்கெல்லாம் போட்டாங்கண்ணே. அது அவங்க போட்டுருவாங்கண்ணா. கோபுரம் மட்டும், மத்த எல்லா தியேட்டரும் 10:30 தான். கோபுரம் 9 மணி. நமக்கு அது ஒரு பாசிட்டிவ் தான். இல்ல ஆக்சுவலா மற்ற தியேட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது பிவிஆர் வந்துட்டு அந்த கார்பரேட் அந்த லீக் அவங்க அக்ரிமெண்ட் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால வந்துட்டு அவங்க 9 மணி ஷோ போடுவாங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு தெரியல. ஆனா இன்ன வரைக்கும் புக்கிங் ஓப்பன் பண்ணல. அதுவும் ஏன்னு தெரியல. ஐ மீன் 12:30 to ஈவினிங் ஷோ வரைக்கும். மற்ற நாளைக்கு போடுற எல்லா படமுமே 12 o'clock மேலதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் காலையில போடுவாங்களோ அப்படின்னு ஒரு 2 ஸ்கிரீன்ல போடுவாங்களோ, 9 மணி ஷோ ஓப்பன் பண்ணுவாங்களோன்னு நம்பிக்கை. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை எனக்கு கிராஜுவலா கம்மியாயிடுச்சு. தெரியல. எனக்கு வந்துட்டு நாளைக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு வந்துட்டு 3மே பார்க்கணும்னு ஆசை. ஆனா இது 3மே பேக் டு பேக் பாக்குற மாதிரி எனக்கு ஷோ டைம் இன்னும் செட் ஆகலன்றதுனால நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் புக் பண்ணல, எதுவுமே புக் பண்ணல. ஆனா நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது ஒரு 2 படம் பார்ப்போம். சூப்பர். எனக்கு ஒரு பர்சனல் டவுட். இங்க ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க யாராவது இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபீமேல் இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் பண்ணிருக்காங்களா? அது யாராவது சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணிருக்கீங்களா? அத பத்தி எனக்கு ஒண்ணு தெரியும். பக்கத்து இலைக்கு பாயசம் ஊத்து, பக்கத்து இலைக்கு பாயசம் ஊத்து, பக்கத்து இலைக்கு பாயசம் ஊத்து. இல்ல பிரகாஷ் என்ன விஷால் ப்ரோ, விக்ரம் படத்துல வர ஆனா ஆக்சுவலா விஷால் ப்ரோ சீரியஸாவே உங்களை யோசிச்சேங்க. சீரியஸாவே இன்னைக்கு யோசிச்சேன். எதுக்கு யோசிச்சேன்னா அந்த ஃபேமஸ் அந்த ட்ரெண்டிங் ஆனவங்க போறாங்களோ அப்ப வரப்போய் உங்களை யோசிச்சேன். அப்புறம் ஈவினிங் வந்து இன்னொருத்தவங்க ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க, அப்பயும் உங்களை யோசிச்சேன். அன்னைக்கு ஒருத்தவங்களை யோசிச்சு கேட்டீங்களே அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்க தெலுங்கு ஈவெண்ட்டுக்கு அவங்கள பத்தி யோசிச்சீங்கல்ல. அப்ப என்னால பேச முடியல, ஏன்னா பக்கத்து சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. இல்லைன்னா எனக்கு பொங்கிட்டு வந்துச்சு கூட. அதை பேசணும், பதில் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பயங்கரமான ஆர்வம்லாம் வந்துச்சு. பட் என்ன அன்னைக்கு பேச முடியல. ஆனா இப்ப ஈவினிங் 7:30 மணிக்கு போல யோசிச்சு. எப்ப என்ன யோசிச்சேன்னா இந்த வாரம் யாரும் கண்டென்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசாம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டாபிக் எடுத்துக்க. சனிக்கிழமை நைட்டு பேச போறோம். இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி விஷால் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணிடுவோம். விஷால் ப்ரோ பிரேக்கப் கரெக்டா சனிக்கிழமை கரெக்டா 8:30 ஆரம்பிக்கிறோம். வேற எந்த டாபிக்கும் பேச போறது இல்லை. 8 to 10 அதை மட்டுமே பேசுறோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி டாபிக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு சம்பவங்கள் பிரேக் நியூஸ் அந்த நியூஸ் போனனால அப்படியே ரைட் பண்றவங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில இதுவெல்லாம் போட்டு ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் போட்டுறாங்க விஷால். இல்ல சுகுமார் அண்ணா 319 போடுறாங்க பர் மந்த். விஷால் ப்ரோ உங்களுக்கு அவர் சொன்னது புரியல. அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு புரியல? இல்ல புரியுது. ஆனா என்னன்னா இப்ப 319 போடுறாங்கன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு 1500 பேர் 2000 பேர் ஃபாலோ பண்றாங்க. சரி சும்மா கால்குலேட்டர்ல போய் எவ்வளவு அவங்க மந்த்லி இன்கம் இதுல மட்டும் வரும்னா தெரிஞ்சுட்டேன். அட பாவீங்களா டேய், இத்தனை பேர் வேலை. நீ சொன்ன வார்த்தை எனக்கு புரியுது, சொன்ன வார்த்தை எல்லாம் புரியுது. நீங்க ஏதோ சப்ஸ்கிரைபர் போட போறீங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் ஆனாய் பிறந்த வீணாய் போனாலும் புலம்பிட்டு இருக்காரு விஷாலு. நீங்க அவர்கிட்ட போய் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. சர்வேஸ் நான் போனா நான் முதல்ல பாம்பே போனோம். பாம்பே போய் விஷாலின்னு நான் மாறணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணேன். விஷாலினி அதாவது விஷாலினி விஷால் இனி விஷாலினி.
அது சரி. பார்த்துட்டு அப்புறம் அண்ணா நம்ம இன்ஃப்ளூயன்சரு 27,600 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா 27,600 அதோட நீங்க 390 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நான் செத்துட்டேன்னு. இங்க இருக்க ஹீரோஸ் கூட அவ்வளவு இன்கம் வாங்குறது இல்லைண்ணே. ஐயோ என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கேன்ட்டு நானும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எனக்கு, அதுவும் நான் தான். நானே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கே காசு வருமா விஷால்? எனக்கே தான் வரும் 40 ரூபா. 40 ரூபா தான் 399 ரூபா கட்டி 40 ரூபா இவரே செட் பண்ணதே 40 ரூபா செட் பண்ணிருக்கீங்களா நீங்க? அப்புறம் செட் பண்ணதே 40 ரூபா செட் பண்ணிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு ரொம்ப கம்மியா இருக்கு விஷால். போதும் பரணி. அவரே நானே ஆனாய் பிறந்து வீணாய் போனேன் சகோதரா அப்படின்னு மன குமுறகளை புலம்பிட்டு இருக்கிறாரு. நீங்க 40 ரூபா கம்மியா இருக்கேனே 10,000 ரூபா 10,000 ஆகிற மாதிரி சொல்றீங்களேங்க. நான் சொல்லவா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னதான் கிடைக்குமா? இல்ல நான் சொல்றேன். பக்கத்தலைக்கு பாயாசம். விஷால் நான் சொல்லவா? சொல்லுங்க. விஷால் அவர் ஃபர்ஸ்ட் வரல இருங்க. விஷால் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்றாரு சுகுமார் ப்ரோ. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. அப்புறம் விஷால் மறந்துடுவாரு. விஷால் நீங்க சுகுமார் ப்ரோ கிட்ட பதில் சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா ஒரு விஷயம் அவரே இல்ல அவனுக்கு கிட்ட நானே எப்படி கேக்குறேன். பொதுவான சினிமா ரிலேட்டட்ல கொண்டு வந்து இவ்வளவு சூப்பரா புரிய வைக்கிற முடியல. படிச்சவெல்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு வச்சு சொல்றேன். அப்போ நான் இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், இந்த சோனி லைவ் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கான் ஒருத்தன். ஓகேங்களா? அவன் தான் வந்து தினமும் வந்து அவன் பாரு எந்த படம் வந்தாலும் எக்ஸ்க்ளூசிவா பாத்துருவான். இன்னொரு பக்கம் எதுவுமே இல்லாத ஒருத்தன் அவனும் படம் பாத்துடுறான் கரெக்டா ஷார்ப்பா. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அதை மட்டும் சொல்லு. என்னன்னா இப்போ நீங்க இப்ப நெட்ஃபிளிக்ஸோட படங்கள் டெலிகிராம்ல அது மாதிரிலாம் வருது இல்ல, அந்த மாதிரிலாம் இதுல வராது. உங்களால ஸ்கிரீன் ரெக்கார்ட் கூட பண்ண முடியும். யார் சொன்னா? அஜித் பல்தான் இருங்க. அஜித் பல்தான் விஷால் முடிக்கிட்டு முடிச்சா நான் ஒரு காரணமா தான் கேட்டுட்டு இருக்கேன். சுகுமார் ப்ரோ ஒரு காரணமா எப்படி கேக்குறாரோ அது மாதிரி நம்ம ஒரு காரணமா கேட்டு இருக்கோம். சொல்லுங்க விஷால். 10 மணிக்கு ஸ்பேஸ் முடியாது, அது மட்டும் கன்ஃபார்ம். எவ்வளவு பிரச்சனைல இருக்கா நீ என்னடானா அதுல இருக்க தெரியாம பிரகாஷ் ப்ரோக்காக நான் சொன்னேன். வேற எதுவும் குறுக்க வராதீங்க பாருங்க. இருங்க வராதீங்க முதுகு குத்து பரணி. குத்திக்கிட்டு இருக்காரு. பாக்குறேன் இருங்க. அஜித் பல்தான். விஷால் ப்ரோ யூ கண்டினியூ. விஷால் ப்ரோ யூ கண்டினியூ. ஐயோ விஷால் ப்ரோ பேசுறது கேட்கலையே. நல்லா பேசணும்னா ஸ்டாப் பண்ண பரணி நீதான். நல்லா பேசிட்டு இருந்தான். ஃப்ளோல போயிட்டு இருந்தான். அண்ணா இதுல வந்துட்டு என்னன்னா கமான் டைகர் நார்மலா ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அந்த நார்மல் ரீல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்ப சப்ஸ்கிரைப்னா அவங்க சில பிரைவேட்டான ரீல்ஸ் போடுவாங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளால பார்க்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு அவங்க கிட்ட நீங்க அந்த கண்டென்ட்ல என்ன இருக்குன்னா அவங்க கிட்ட நீங்க பர்சனலா பேசலாம் அப்படின்ட்டு. அது ஒரு டுபாக்கூர் தான், அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால. 2. 3வது பிரைவேட் லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிரைவேட்டா அவங்களோட நீங்க லைவ்ல பேசலாம். இது பெண் மட்டும் நான் சொல்லல, அதையும் கிளியர் பண்ணிடுறேன். ஆணும் சரி பெண்ணும் சரி பிரைவேட் லைவ் அவங்க கிட்ட போகலாம். 4வது அவங்க பர்சனலைஸ்டா ஸ்டோரிஸ் எல்லாம் போடுவாங்க. இப்ப நார்மலா ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா அது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒன்லி மட்டும் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இன்னொன்னு இப்ப ஸ்கிரீன் ரெக்கார்டு பண்ண முடியும் அவங்க போடுற ரீல. ஆனா அது நார்மல் ரீலா வராது, அதுல கொஞ்சம் பிளர்ரா இருக்கும், இல்லைன்னா எக்ஸ் மார்க் போட்டிருக்கும். இது நான் இன்ஸ்டால மட்டும் சொல்லல, இது நிறைய ஆப்ஸ் இருக்கு இந்த மாதிரி. இப்ப இன்ஸ்டால மட்டும் தான் நீங்க பேசுறீங்க. யூடியூப்ல நைட்டு ஒரு 12:30 நார்மலா நீங்க யூடியூப் போங்க, அதுல லைவ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய குடும்ப பெண்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் 15 மினிட்ஸ் தான், டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க, பர்சனல் லைவ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நமக்கும் தெரியாது. நீங்க சும்மா லைவ் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா 12 மணிக்கு மேல 12 to 1 ஃபுல்லா இதானே, எல்லாமே கேர்ள்ஸ் தான். அது உள்ள போய் பார்த்தா 1500 பேர் 2500 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. டேய் என்னடா சரியாண்டா பார்த்தேன்னு கேட்க கூடாது. என்ன நான் சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு போய் பார்த்தேன், வேற எதுவும் இல்ல. அதுதான் நானும் சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. கண்டினியூ விஷால். இன்னைக்கு யாரு மைக் ஆன் பண்ணக்கூடாது, விஷால் மட்டும் தான் பேசணும். விஷால் பேசணும். இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஒரு பிக் பாஸ்ல போன ஒருத்தவங்க ரொம்ப ஃபேமஸ், அவங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம பயிலுங்க இருக்காங்கல்ல போயிருக்காங்க. விஷால் ப்ரோ அப்படி இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து 2 நாள் வந்து 2 மிரர் போட்டோ போட்டு டெம்ட் ஏத்தி
அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சாங்க. ஊர்ல அது இல்ல சரி மேட்டர். ரைட் ஓகே சரி ரைட் விஷால் முடிக்க கண்டினியூ பண்ணுங்க அந்த சார். போஸ்ட் இதோ டக்குன்னு முடிச்சிடுறேன். இல்ல எனக்கு அஜித் பத்தான் பாருங்க எல்லா ஆல்பத்தையும் கையில வச்சிருக்காரு, டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து விடுறாரு. ஏங்க பிரகாஷ் ப்ரோ, அது அவரே ஒரு 5 நாள், அது நேர்கொண்ட 1 வாரம் பார்வையா ஆச்சு ப்ரோ. இருக்கிறாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஒரு அது 1 நேர்கொண்ட வாரம் பார்வையில ஆச்சு. இருக்கிறாரு அவரு அஜித் பல்தான். சரி ரைட் ஓகே விஷால் கண்டினியூ பண்ணுங்க. பிரகாஷ் வந்துட்டு என்னன்னா ரொம்ப பிளர்டான பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் தான் போட்டிருந்தாங்க. இவங்க நம்ம பசங்க வந்துட்டு ஹேன்ட்டு போயிட்டாங்க. எல்லாம் போய் ஃபாலோ பண்ண உடனே அவங்க போடுறாங்க, நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் இந்த சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் இருக்காது, எனக்கு சில ஃபோட்டோஸ் இருக்கு, அதை நான் பர்சனலாக எடுப்பேன், அதை நான் வந்துட்டு ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், மற்றபடி திஸ் இஸ் நாட் அ பான் சைட் அப்படின்னு போட்டானுங்க. போட்ட உடனே 40-50 பேர் அன்சப்ஸ்கிரைபு. டேய் அப்புறம் என்ன என்ன மைண்ட் செட்டில் போகிறானுங்க. இப்போ 40-50 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இப்பயுமே வந்துட்டு ஒரு 900 பேர் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 900 × 390 போட்டால் கூட மாதம் 3 லட்சம் 4 லட்சம் வரும். இது வந்துட்டு மினிமம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. அது உள்ள என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கெல்லாம் பார்க்குறப்ப கட்டுரை தமிழ் படம் மாதிரி தான் ஒரு மாதிரி கோமா வருது. என்னது இது, நம்மளும் தான் இது பண்ணுறோம், வேலை பார்க்குறோம், நம்மள ஒரு பையன் இதுவாக்க மாட்டான். சரி உன்னை ஏன்டா பார்க்கணும்னு நீ கேட்கறதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஒரு கோபத்தை கிளப்புது. இது என்ன, இது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ட்விட்டரில் வேற டியூ டு லோக்கல் ரெகுலேஷன் எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்ட்டாங்க. எங்கே தான் நாங்கள் போகிறது? எல்லாத்தையும் நீங்கள் வர்றது அது இதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க இஷ்டத்துக்கு. அப்புறம் ஒருத்தர் எங்கே தான் போகிறது? வருத்தப்படாத பட்சத்துல சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இல்லைங்கிறப்ப வருத்தப்படுற மாதிரி பரணியோட அதே வருத்தப்படாத நீங்க சரிங்க. ஏன்னா பரணி இதே வச்சுக்காக போராடினாரு. இப்ப பரணி கூட நீங்க 2வது நபரா இணையறீங்க. ஓகே இதுல என்னன்னா பாருங்க, இதுல மெயின் ஹைலைட் என்ன, அஜித் பல்தான் டக்குன்னு அந்த அபிராமியை டக்குன்னு உள்ள டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டாரு பாருங்க. யார பத்தி பேசுறீங்க என்னன்னு. அது அந்த இன்ஸ்டால ட்விட்டர்ல இருக்கிறங்காட்டி அது டெய்லி எப்படி இருந்தாலும் போட்டோ ஷேர் ஆகும். இவங்க மட்டும் இல்ல ப்ரோ, எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் ஆக முன்னாடியே டெம்ப்ட் பண்ற மாதிரி 4 போட்டோ போட்டுடுறாங்க. அது தெரியாமலாம் போடுறதே இல்ல, வேணே போடுறதுதான். நடுவுல அந்த பலூனக்கா அது இதுன்னு எல்லாருமே அதுதான் ஆரம்பிக்கிறாங்க. டெம்ப்ட் பண்ற மாதிரி 2 போட்டோ போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல போய் ஃபுல் ஷோ காமிச்சிட்டு இருக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கெல்லாம் முன்னோடி பல பேர் இருந்தாலும் சமீபத்துல பயங்கரமா ரீச் ஆகி அதை வேற லெவல் பீக்ல போனது லாவண்யா மாணிக்கம் தான் நினைக்கிறேன். அண்ணன் லாவண்யா மோசம். ஐயோ இந்த சின்னத்திரை நடிகை இந்த அபிநயாங்கிறாங்களே, அவங்க எந்த சின்னத்திரையில நடிச்சாங்க? நான் பார்த்ததே இல்லை அவங்கலாம். ஏங்க பிரகாஷ் ப்ரோ, நீங்க அது கூட பரவாயில்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இருங்க பல்தான் ஒரே நிமிஷம். பிரகாஷ் அண்ணா, ஓஹோ பிரகாஷ் அண்ணா இல்லைங்க, நீங்க எந்த கடையில அந்த இது போனீங்களோ அந்த டீடைலிங்காக தான் போனது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வரும். ஓகே அதை விட்டுருவோம். அஜித் பல்தான் ஏதோ சொல்ல வந்தாரு, அவங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு? இல்ல போன வருஷம் பிக் பாஸ்ல நான் ரொம்ப போன வருஷமா முன்னாடி வருஷமா அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். யாரு பேரை சொல்லுங்க. தர்ஷா தான் கட்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து எனக்குலாம் வந்து என்னன்னா, இவங்க பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனா இவங்க இன்ஸ்பிரேஷனை வச்சு ஏகப்பட்ட பேர் பண்றாங்கல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. இங்க விஷால் சொல்ற பாடி எல்லாம் போகும். இது வந்து விஷால் சொல்ற மாதிரிதான். அவரு கண்டென்ட் போட்டு உழைச்சி எடிட்டிங் போட்டு இன்னொரு நாள் சம்பளத்துக்கு வச்சு எடிட்டர் எல்லாம் போட்டு பயங்கரமா போட்டு ஒரு வீடியோ போட்டு என்னென்னமோ பண்ணி அதுக்கு மேல டெய்லியும் இந்த படம் பார்க்கலாம், நீங்க படம் பார்த்ததுக்கான அப்டமேட்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒரு பூஸ்டப்பா வேற லெவல்ல ஆரம்பிச்சு உட்கார்ந்து நின்றுகிட்டு பேசிக்கிட்டு, நடந்துகிட்டு பேசிக்கிட்டு, ஸ்டூடியோல உட்காந்து பேசிட்டு, வீட்டுல உட்காந்து பேசிட்டு, மொட்டை மாடல நின்று பேசிட்டு, மாப்பிள்ளையில உட்காந்து பேசிட்டு இவ்வளவு பண்றாரு. கலர் கண்ணாடி எல்லாம் போட்டு கலர் லைட்ல வித்தியாசமா கலரிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. சொல்றேன் கலர் கண்ணாடி போட்டு கலர் சூப்பரா இருக்கு. பிரேம் என்னமோ சொன்னாரு அன்னைக்கு ஒரு வார்த்தை ஒரு ட்ரெய்லர்ல ஏதோ ஒன்று பார்த்துட்டு கலருக்கு இவன் போட்டு இல்ல என்னமோ போட்டு அப்படி போட்டு ஒரு உழைப்பு போட்டு இருக்காரு. அவருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர்லாம் இதுக்கெல்லாம் ஒரு போராட்டம் இல்லையா? பரணி எதுக்கோ போராடுறாரு, ஒரு நமக்காக ஒரு போராட ஆள் இல்லையா? ட்விட்டர்ல கூட தான் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்விட்டர்ல சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க. 10 நிமிஷம் வராது, அடிக்க ஆளை கொடுத்தானா அடிக்க போட்டு வருவாங்க. நீங்க ஏதோ எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போட போறீங்களா சப்ஸ்கிரிப்ஷன்ல? நார்மலா வீடியோ டான்ஸ் ஆடி போடுறனாலே போட மாட்டாரு, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கூட போறாராக்கும். உங்களை கேக்குறாரு, என்ன இல்ல உங்களை தான் கேட்டாரு பரணி ப்ரோ. என் பேர் பரணி இல்ல, நான் அவரை தாங்க போட சொன்னேன். நான் போடுறேன்னு சொல்லலையே, நான் பிரகாஷ் ப்ரோக்கு சப்போர்ட் தான். போட்டா நான் சப்ஸ்கிரைப் பண்றேன்.
இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டேன், ஒரு பைய சீண்டல நான் லைக் போட்டேன், பண்ணிட்டீங்க வீடியோ போட. நான் லைக் போட்டேன். விஷால் ப்ரோ, தர்ஷா குப்தாக்கு 1050 ஃபாலோவர்ஸ். படத்திலே நடிக்க வேணாம் போல இருக்கு. Subscribe. ஆமா சார், சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ். ஏய், இன்ஸ்டா ப்ரோ இது என்ன ஃபிக்ஸ்டு ரேட்டா இல்ல மாடிஃபை மாடிஃபை பண்ணல. பண்ணிப்பாங்களா அதான் இல்ல இப்ப விஷால் ப்ரோவே அவங்களுக்கு ஏத்த சொல்றாரு மாதிரி 40 ரூபான்னு சொல்லிட்டு அவரோடது. ஆனா விஷால் ப்ரோ ரேட்டு எப்படி ப்ரோ, நம்ம அமௌண்ட் டைப் பண்றதா இல்ல வந்துட்டு சும்மா செலக்டிவா 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் அந்த மாதிரியா? கேளுங்க அடுத்து நெக்ஸ்ட். கேக்குறேன், தெரிஞ்சுக்கலாம்ல. நான் நான் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணது இல்ல, ட்விட்டர்லயும் சப்ஸ்கிரைப் பண்ணல. கேளுங்க அப்படியே என்ன இருக்கு கேளுங்க. பரணி ப்ரோ, நீங்க சப்ஸ்கிரைபரா இருக்காதீங்க, கண்டென்ட் கிரியேட்டரா மாறிடுங்க. கண்டென்ட் அவ்வளவுதான். கிரியேட்டரா மாறுற அளவுக்கு கேரளால உள்ளவங்க தான் பண்ணி நிறைய கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க. நீங்க கேரளா தானே போடுங்க. இல்ல புரியுது. பிரகாஷ் ப்ரோ என்ன சமீபத்துல ஏதோ ஒரு படம் வச்ச மேலத்துல ஃபேமஸான படம், அதுக்கு பப்ளிக் ரிவ்யூ ஷாக் ஆயிட்டேன் அந்த பப்ளிக் ரிவ்யூ. என்னாச்சு? இல்ல பார்க்காம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. விஷால் பாத்துருப்பாரு. என்ன பப்ளிக் ரிவ்யூ ஆச்சரியமா இருக்குன்னா எனக்கு புரியல. யாரு என் பேர் சொன்னாதானே தெரியும் யாருன்னு. அதெல்லாம் விஷால் ப்ரோக்கு தெரியும். பேர் மட்டும் சொல்லுங்க. இல்ல பரணி, உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல பரணி, நீங்க விஷால் ப்ரோக்கு தெரியும் பரணி. சொல்லுங்க. எனக்கு பேர் தெரியாது பரணி, பேரா தெரியும். யாரு விஷால் ப்ரோ, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் லிங்க். இல்ல ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா இப்போ சொல்லுங்க. இல்ல விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது இம்பார்ட்டண்டா சொல்லுவீங்க. இல்ல இன்னைக்குமே இம்பார்ட்டண்டா சொல்றீங்களா? சொல்லுங்க. ஒரு முடிவோடதான் இருக்காரு பரணி. இல்ல இப்போ இது என்ன வீடியோஸ் போட்டு நல்லா ரீச் ஆன இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய சினிமா ஸ்டார்ஸ் அவங்க கிட்ட போறாங்க ப்ரொமோஷனுக்கு. அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபால்ஸான எக்ஸாம்பிள் ஏற்படுத்தும். நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் இறங்க வாய்ப்பு இருக்கு. அது ரைட்டா தப்பான்றது ஒவ்வொருத்தவங்களுடைய சப்ஜெக்டிவ் தான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பண்றாங்க அப்படின்றது ஓகே. பட் ஆனா எனக்கு தெரியல இது எப்படி இது ஒர்க் ஆகும், இது இதுக்கப்புறம் போற போக்க பார்த்தா சோசியல் மீடியா இது எப்படி மாறும் அப்படின்ட்டு. இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்துருச்சு. ஒரு ரொம்ப பயமா ஒரு சைட்ல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார் ப்ரோ, என்னவோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்றானுங்க பாக்குறானுங்க நாசமா போறானுங்க, பண்ணி தொலைக்கிட்டோம் என்னவோ பண்ணி தொலைக்கிட்டோம். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை ஸ்கூலு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்னு கூட்டு போறானுங்களா, அப்பதான் நம்ம வெறிச்ச மயிர் வந்து ரொம்ப நமக்கு வாயில அடங்க முடியாத வார்த்தை வர்றது ரொம்ப வர்றது நமக்கு. அப்பத்தடி நீ என்னமோ பண்ணு, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தொலை, நாசமா போ, அவன் 18% இருக்கு என்னமோ பண்ணி தொலை. இதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு போய் காட்டி இதுதான் ஃபியூச்சரு, இப்படி எல்லாம் பண்ணா நீ செலிபிரிட்டி ஆயிடலாம், இப்படி காசு சம்பாதிக்கலாம்ங்கிறதெல்லாம் என்ன மாதிரி அதெல்லாம் அந்த ஹெச்ஓடிக்கும் அந்த காலேஜ் நடத்தணும் அவங்களுக்குலாம் புத்தி எங்க போகுதுன்னே தெரியல. எனக்கு அதுதான் இருக்கிறதுல ரொம்ப காண்டாகிறது எனக்கு இந்த விஷயத்துல. அதுதான் இல்ல மதன் ரொம்ப காண்டாகிறது. புரியுது எனக்கும். அதேதான் ஆக்சுவலா ரீசெண்டா வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸ் காலேஜ் வந்துட்டு நான் சினிமா செலிபிரிட்டிஸ் நிறைய பேரை இன்வைட் பண்ணிருந்தாங்க. அவங்க பேரை சொல்லாதீங்க பரணி, அவங்க பேரை காப்பிரைட் அடிப்பாங்க. அதனாலதான் சொல்லல. அதுதான் ஒரு மொழியின் பெயரை வைத்த காமராஜர் எனது ராமராஜன் பாட்டில் வரக்கூடிய அப்படின்னு ஏதாவது ஒரு கிசு மாதிரி சொல்லுங்க. எனக்கு அப்படி சொல்ல தெரியல. அதுதான் அந்த என்னன்னா சினிமா செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு இது பண்றாங்க. எனக்கு புரியல. எவ்வளவோ வந்துட்டு நம்ம நாட்கள் நம்ம இதுல படிச்சவங்க இருக்காங்க, இன்வைட் பண்ணலாம். எனக்கு புரியல, அது மட்டும்தான் புரியல. பட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல ரொம்ப இதா பண்ற சில பேர்த்த மூவி இது ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட இன்வைட் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா அததாங்க நான் சொல்றேன். இப்போ அந்த ஹீரோ பேர் சொல்ல வேணாம், ஒரு காமெடினா இருந்து ஹீரோ ஆனவரு, அவரோட படம் இப்ப ரீசெண்டா ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு அவர் அப்படிதான் பண்ணிருக்காரு. அது நான் பார்த்துட்டு எனக்கு எந்த ஹீரோன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. விஷால் சொல்லுங்க, அதை பேர் சொல்லி சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹீரோ சொல்ல வேணாம் விஷால் ஹீரோ சொல்ல வேணாம், படம் பேர் சொல்ல வேணாம். அது யாரை இன்வைட் பண்ணாங்க அப்படி சொல்லுங்க. அது பரணி ப்ரோ டீடைல் கேக்குறாரு. அது ஹீரோ இன்வைட் பண்ணான்னு சொன்னா அது ரொம்ப ராங்கா போன்ற எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆமா ஹீரோ பேர் நான் சொல்லல. இப்ப என்ன அவர் வந்துட்டு இப்ப படம் பேரும் சொல்ல முடியாது பரணி, அது எப்படி சொல்றது, அதெல்லாம் தப்பாயிடும் பரணி. அது என்னன்னா வந்துட்டு காமெடியனா இருந்தாரு, பெருசா அவருக்கு காமெடி எல்லாம் ஓரளவுக்கு வராது. ஆனா ஹீரோ அவர் களத்துல இறங்கினாரு. அவர் படம் 2 படம் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிச்சுன்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு காமெடி என்ன பிளாக் பண்ணவரா? சரி
உங்களை பிளாக் பண்ணார் யாருன்னு தெரியல. ஓகே, அவர்தான் ஓகே அவர்தான் வச்சுப்போமே. அவர் இப்ப ரீசெண்டா வந்துட்டு அந்த மாதிரியே வீடியோஸ் போட்டு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், ஒரு ஃபீமேல் இன்ஃபுளுசர், அவங்களோட அவர் சேர்ந்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவும் பயங்கரமா போகுது. ஏஆர் ரஹ்மானோட ஃபேமஸ் சாங், ஹிட்டான சாங்கோட டைட்டில். சூப்பர்ண்ண, அவ்வளவுதான், பிடிச்சிட்டீங்க பிடிச்சிட்டீங்க சூப்பர். அதான் பேர் சொல்ல நானு, நல்லா இருக்காதுல்ல. அதான் அந்த மாதிரி பண்றாங்களா, அவர் மட்டும் இல்ல, குறிப்பிட்டு நிறைய பேர் அதை பண்றப்ப அது ரொம்ப ஒரு ஃபால்ஸான ஒரு அப்ரோச்சா இருக்கு. அதை பார்த்துட்டு பசங்க பொண்ணுங்க 2 பேருமே இப்படி இறங்குனாங்கன்னு வைங்களேன், அது வேற மாதிரி ஆயிடும். அதுதான் எனக்கு தெரியல, அது ரைட்டான்னு கூட தெரியல. ஏன்னா இந்த விஷயத்த இப்ப இது ஒரு இண்டிவிஜுவல் விஷயம், இது நம்ம ரைட்டா தப்பான்னு பேசுற இடத்துலயும் எனக்கு அதுவுமே இப்ப இந்த மாதிரி டிபேட் பண்றதே எனக்கு ரைட்டானும் தெரியல. அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்கு. நம்ம அவங்க இல்ல அதான் சிம்பிள் விஷயம். காஜிக்கள் இருக்கும் வரை காஜிக்கள், அதாவது காஜித்தனம் விற்பனை செய்யப்படும். ஓகேவா? அது விற்பனை செய்யப்படும், தப்பு கிடையாது. ஏன்னா உலகத்துல ஈஸியா ரூட்ல வந்து அது வந்து ஓகே. ஆனா மதன் சொன்னதுதான் கரெக்ட். இதை வந்து நீங்க வந்து ஒரு கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ இல்ல ஒரு கடத்திருப்புக்கோ அவங்கள நீங்க கூப்பிட்டு பயங்கரமா அவங்கள பூஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்து பாக்குற ஆட்களுக்கு நம்மளும் இது மாதிரி பண்ணணுங்கிற பூஸ்டப் தான் நிறைய வரும். நான் நார்மலாவே எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாவே நகை கடை திறப்பு அந்த திறப்பு இதை இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் தான் ஏகப்பட்ட பேரை கூப்பிடுறாங்க. நமக்கு ஏதோ ஒரு படத்துல சமீபத்துல அப்படி ஒரு சீனியர் வந்துச்சு, ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்கும். அந்த ஹீரோவோட அக்கா பொண்ணும் சொந்தக்கார பொண்ணும் அந்த ஹீரோ அங்க போயிருப்பாரு. அங்க போனா அந்த என்னப்பா நீ ஏன்ப்பா இங்க இருக்கிறப்ப, நான் தான் இங்க சீஃப் கெஸ்ட்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போய் அங்க போய் கடை திறந்து வைக்கும். கடை திறந்து வைக்கிற நீங்க தான் சீஃப் கெஸ்ட், நான் தான் இன்ஸ்டாகிராம்ல பெரிய இன்ஃபுளுசர், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு இவன் வேலைக்கு போகாம இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு படம், என்ன படம் தெரியல. அதுக்கப்புறம் குடும்பத்திலேயே அந்த மாதிரி சீன் ஒன்று வந்துச்சு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீங்க வேற எந்த படம் சொல்றீங்கன்னு தெரியல. குடும்பத்திலேயே அந்த மாதிரி சீன் ஒன்று வந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி சீன் இன்னொரு தெலுங்கு படத்தையும் வந்துச்சு. குபீர் சீன் எவ்வளவு சம்பாதிக்குதா? 2 lakhs வருதுன்னா 1 lakh 2 lakh சொல்லுவாங்க அவங்க. அதான் பயங்கரமா தெலுங்குலயும் வந்துச்சு. சாரி பிரகாஷ் ப்ரோ, இல்ல தெலுங்குலயும் வந்துச்சு, இது தமிழ்லயும் வந்துச்சு. நீங்க சொல்ல கண்டிப்பா பண்ணுங்க. நான் வந்து வேற டாபிக் போலான்னு நினைச்சேன், அதனாலதான் பிரகாஷ் ப்ரோ முடிச்சிருங்க. இல்ல உண்மையாலுமே அவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, அதுதான் அங்க விஷயம். நம்ம ஏர்னிங்னா எப்படி சொல்றது, எதிர்ப்பா நம்மளால எட்டி கூட அந்த மாதிரி. சரி, கடைசி வரைக்கும் சுகுமார் ப்ரோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. அதனால லிசனர்ல இருக்காரு போல. இல்ல கோஸ்ட் காமிக்குது எனக்கு. லிசனர்ல இருக்காரு, கோஸ்ட்ல தான் இருக்காரு எனக்கும். அப்படி லிசனர்ல இருக்காரு எனக்கு. ஐயோ சரி, அவர் கேட்ட கேள்விக்கு விஷால் ப்ரோ பதில் சொல்லவே இல்லை. அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கும் நார்மலா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம், ஆக்சுவல் வித்தியாசம் என்னங்கிறத கேட்டாரு அவரு. அதுக்கு நீங்க சுத்தி வளைஞ்சு சொன்னீங்க தவிர அவருக்கு நேரடியான பதில் சொல்லல. ஆனா நான் ஒண்ணுதான், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்க சில வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். அதுதான் இல்லையே அப்படின்னு சொல்லி அஜித் பல்டான் சொல்றாரு. அஜித் பல்டான் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் இல்ல விஷால் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இதுன்றது இல்ல, அது வேற இதுலயும் நிறைய பார்க்கலாம். இது எடுக்க முடியாது. அதான் இப்ப பரணி சொன்னாரு, அதுக்குதான் போராட்டம் பண்ணாரு. அதெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கு, அதை தடை பண்ணிட்டாங்கன்னா விஷால் ப்ரோ. இல்ல விஷால் ப்ரோ, நாங்க அப்புறம் எதுக்கு டெலிகிராம், இன்ஸ்டா, இது ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? புரியல எனக்கு. அவ்வளவு பெரிய டிஆர்எம்கி வந்து வச்சு நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் படம் ரிலீஸ் பண்ணிருக்கான். அதே 2 நிமிஷத்துல ரிலீஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் தம்மா இது இல்ல பரணி, 2-3 வீடியோ அந்த மாதிரி நான் பண்ணி அது ஒரு மாதிரி பிளர் ஆகி தான் பரணி தெரியும். அப்படியெல்லாம் இல்ல விஷால், உங்களுக்கு அப்படிலாம் இல்ல விஷால். இன்ஸ்டாகிராம்லாம் தம்மா. பரணி வணக்கம் பரணி. சரி இப்ப ஒண்ணு இல்ல இப்ப விஷால் ப்ரோ வந்து ஒரு விஷயம் விஷால் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சிம்பிள் விஷால் ப்ரோ, இப்ப நீங்க சொல்றது வந்து உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு நீங்க உங்க தரப்பு பாயிண்ட பரணிக்கு அனுப்புங்க. பரணி அப்படிலாம் கிடையாது. பரணி வந்து அவர் தரப்பு வீடியோ உங்களுக்கு அனுப்புவாரு. 2 பேரும் நீங்க பஞ்சாயத்தை பேசி முடிங்க. நான் விஷால் ப்ரோக்கு நான் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன். விஷால் ப்ரோ எக்ஸ்க்ளூசிவா ஒரு மூவி ரிவ்யூ போடுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லில. அந்த வீடியோ நான் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறேன் அப்படின்றீங்களா? அது பண்ண முடியாது, பண்ண முடிஞ்சா சூப்பர். இல்ல பரணி ப்ரோ, அதுக்கு நீங்க வந்து இவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். அதத்தான் சொல்றேன், நான் சப்ஸ்கிரைப் அதான் பண்றேங்க. 40 ரூபா தானே அவர் 4000 பண்ணி எடுத்து லீக் பண்ணி விடுங்க. ஆர்ஜே விஷால் லீக்ஸ்னு. பரணி இப்ப நான் நார்மல் ட்ரெஸ்லயே அது வீடியோ போடலாம்ல, அது எப்படி? அது நார்மலாவே நான் போடலாம் வீடியோ. இன்ஸ்டாகிராம் இட்ஸ் not a porn website விஷால் on one side. அப்ப அத போயா அது போங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் உங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னா அது 18+ யூசர்ஸ் மட்டும்தான் சைன் அப் பண்ண முடியும் அப்படின்னு வைங்க. அது மட்டும்தான் ஒரே ஒரு கோரிக்கை, வேற எதுவும் கிடையாது. ஆமா அது அப்படி இல்ல, அதான் நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். எல்லா சின்ன பசங்களும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுதான் சொல்றேன்.
சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்குது உங்க பிளாட்ஃபார்ம்லன்னா 18+ மாத்துங்க. 18+ இருந்தா தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனே காமிக்கும். இல்லனா எதுக்கு அவர் 18+ வைக்கணும்? அவர் கண்டென்ட் எதுக்கு 18+ கண்டென்ட்? அவர் கண்டென்ட் இல்ல விஷால் ப்ரோ. எனக்கு இல்ல அவன் அப்படி இல்ல. சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனே வந்துட்டு நான் வந்துட்டு அது வந்து 18+ இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியுன்ற மாதிரி வைங்கன்னு சொல்றேன். அதாவது இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து 5 சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வச்சிருக்காங்க, 199 ரூபானா. ஆனா உனக்கு தோணுச்சு சொல்ல நிப்பாட்டிட்டேன். ஒன்னு வாய் வரைக்கும் வந்து நிப்பாட்டிட்டேன். உங்க ஸ்பேஸ நிறைய பேர் கேட்பாங்க. என்னோட சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் கேக்குறாங்க. சோ அதனால வந்துட்டு நானே நிப்பாட்டிட்டேன். பிரகாஷ் அண்ணா கமெண்ட் பாத்தீங்களா? கமெண்ட் செக்ஷனை பாத்தீங்களா பிரகாஷ் அண்ணா? ஐயோ விஷால் ப்ரோ ஒரு நிமிஷம் டிஎம் பாருங்க. request Bharani to share about 5 years of Karnana. ஓகே. நான் என்னைய போட்டு பொழந்துகிட்டு இருக்கீங்க என்ன ப்ரோ? ட்ரெண்ட்ஸ் விட பொழக்குறாங்க. இல்லப்பா அவர் ஐயப்பனே ட்வீட் பண்ணிட்டாரு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பல்தான் இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா. பல்தான் இது போட்டோ பல்தான். எனக்கு வீடியோ வருமான்னு தான் என் கேள்வி. வீடியோலாம் வரும். ஓகே. ஆர்ஜே விஷால் அண்ணா அந்த அந்த மாலையை அவருக்கே மாட்டிக்கோ காமெடி. என்ன பரணி ஹேக்கரா? சரி ரைட் ஓகே. அதுக்கு ஹேக்கர்லாம் இல்லையா, சும்மாவே டவுன்லோட் பண்ணலாம். வேற எதுவும் இல்லையா விஷால்? எந்த கமெண்ட் நீங்க சொன்னீங்க? இல்ல இன்னொருத்தவர் செக் திஸ் கேர்ள் சப்ஸ்கிரைபர் அக்கவுண்ட்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, ராக் ஸ்டார். தெரியலையே. ஏன் உங்க கணக்கு மட்டும் காட்டி இருக்கு? பரவாயில்ல. அதுதான் எனக்கு நானும் யோசிக்கிறேன், எனக்கு எதுவுமே காட்டலையே அப்படின்னு சொல்லி. சரி பரவாயில்ல, ஒண்ணும் செல்ல விட்டுருவோம். அண்ணா முடிச்சிடலாமா? ஓகே ஓகே. என்ன ட்வீட் போட்டிருக்காரு? யாரு ட்வீட்டாவே அவர் போட்டார், ராக் ஸ்டார். ஆர்ஜே விஷால் செக் திஸ் கேர்ள் சப்ஸ்கிரைபர் அக்கவுண்ட். நீங்க ட்வீட்டாலாம் போடாதீங்க. அதனாலதான் உங்களுக்கு மட்டும்தான் விஷால் ப்ரோ காமிக்கும். அதானே. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, ஆர்ஜே விஷால் ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க, விஷால் ரியாக்ட்னு ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க, அது மாதிரி விஷால் அப்படின்னு சொல்லி ஒரு டைமிங்கா இன்னொன்னு வந்துச்சு, அதை விட்டுட்டேன் நான். முடிச்சிருவோம் விஷால் அப்படின்னா. சரி நாளைக்கு கூப்பிடுறேன். அது வேற நான் சொல்ல வந்து விட்டுருவோம். பை பை பை. ஓகேண்ணா பாய். குட் நைட். பாய். குட் நைட். தேங்க்ஸ் ஆல். பரணி தேங்க்ஸ் ஆல். பரணியோட டயலாக் நீங்க சொல்றீங்க. சாரி நான் மியூட்ல போட்டு பேசிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். படம் ரிவ்யூவோட நாளைக்கு பார்க்கலாம். பரணி ப்ரோ எனக்கு டெலிகிராம்ல அனுப்பிடுங்க. என்னத்த? அதான் நீங்க சொன்னீங்களே என்ன படம்? எல்ஐகேலயும் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குல்ல, ஏதோ அந்த லைக் அந்த சம்திங் போட்டுருந்தாங்க. ஒரு நிமிஷம் மாவீரன் என்ன படம்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஏங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதான் வாட்டர் மார்க் இல்லாம எது இல்லாம அனுப்ப முடியும்னு சொன்னீங்கல்ல, அனுப்ப சொல்றாரு. நான் உட்கார்ந்து இதுதான் டவுன்லோட் பண்றதா எனக்கு வேலையா? நீங்க சொன்னீங்கல்ல நிரூபிச்சப்பா. நான் என்ன சொன்னேன், ஒருத்தன் பண்ண முடியும்னா பண்ண முடியும் நிரூபிச்சு காட்டுங்கிறாங்க உங்கள்ட்ட. விஷால் உங்கள்ட்ட டிஎம் பண்ணிருப்பாரு. நான் விஷால் மத்த நீங்க என்ன சொன்னீங்க, இதெல்லாம் கண்டென்ட் எடுக்க முடியும். அவர் தான் சொல்றாரு விஷால் வாட்டர் மார்க் வரும், பிளர் ஆகும், அது ஆகும், இதாகும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க, அதெல்லாம் இல்லைன்னு இல்லன்னு சொல்ற ஆள் தான் நீங்க நிரூபிச்சு காமிக்கணும். அவங்க ஏன் நிரூபிச்சு கேட்கணும்? அவங்க தான் வாட்டர் மார்க்கோட வருமே. இல்ல எனக்கு வந்து இவரு யாரு, ஐயோ சாரி, மாவீரன் ப்ரோ வந்துட்டு யாராவது இப்ப விஷால் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாரு, அவருக்கு ஒரு வீடியோ போடுறாருன்னா அதை நான் வேணா எடுத்து காட்டுறேன். மத்தவங்க அப்படிலாம் அதான் நீங்க சும்மா இருங்க மாவீரன். அப்புறம் எல்லாருமே டிஎம்ல வந்து ப்ரோன்றாங்க. ப்ரோன்னு கூப்பிட்டா தப்பு இல்ல. சரி ரைட் முடிச்சிரும். பாய். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நீங்க வேற. ஓகே பாய். பரணி ப்ரோக்கு நீங்க